ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டினரி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா ரொம்ப அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. ஆனா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஸ்டைல் பண்ணிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம போரிங்கா தான் போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது. மெயினா அதெல்லாம் கூட பரவால்ல. வீட்ல கூட அவங்க அம்மா கூட ரொம்ப கேரிங்காலாம் இருக்கவே மாட்டாங்க. ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். ஒரு தம்பி இருப்பாரு. ஆனா, அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரொம்ப ஊதாரித்தனம் பண்ணிட்டு அந்த மாரி தான் தம்பியா இருப்பாரு. அம்மா பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, தம்பிக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஹீரோயினுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஏன் சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட பேசுறாங்கன்னா, ஒரே வார்த்தைக்கா தான் இருக்கும். இந்த மாதம் சம்பளம் ஏத்தல, ஏன் இவ்ளோ அமௌண்ட் குறையுது? இவ்ளோ ஏன் குறையுது? ஏன் மாசம் மாசம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பியா? அப்டி இப்டின்னு சொல்லிட்டு மட்டும் தான் ஹீரோயின கேட்டுட்டே இருப்பாங்க. இதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒர்க் டென்ஷன்லேயே தான் இருந்துட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ்ல பார்த்தோன்னா நல்லா தான் வேல பார்ப்பாங்க. ஆனா, ஹீரோயின வந்து எல்லாருமே என்ன சொல்றது? யூஸ் பண்ணிப்பாங்க. என்னோட வேலைய நீ சேர்த்து பார்த்துரு, நீ சேர்த்து பார்த்துரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின டென்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்லயும் நிம்மதி கிடையாது. ஆஃபீஸ்லயும் நிம்மதி கிடையவே கிடையாது. ஸோ, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அவங்களுக்கு வலிச்சுட்டே தான் இருக்கும். இதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நார்மலா டாக்டர்ட்ட செக்கப் பண்றதுக்காக போவாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன் உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த மாரி இது சாதாரண தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மந்த்லி டாக்டர் செலவுக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. தலைவலிக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே! நம்ம இத வந்து கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். அடிக்கடி இப்படி தலை வலிக்குது. நம்ம ஒரு ஓவரா டென்ஷனா இருக்கனால தான் இப்படிலாம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய டாக்டர்ட்ட செக்கப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செக்கப்புக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் ஒண்ணு இருக்கு. அது உங்க பிரெயின வந்து தாக்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க உயிரோட இருக்கவே வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லவும், இன்னும் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட இவங்க கேட்பாங்க. அதிகபட்சம் 1 மாசம் தான் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கா தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இது வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. அதுக்குள்ள 1 மாசத்துல வாழ்க்கையே முடிய போதா அப்படின்ற மாரி ரொம்பவே அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. இந்த டைம்ல தான் பார்த்தோன்னா, வாழ்க்கையே விரக்தி ஆயிடும். அவங்களுக்கு உடனே அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்துல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. "என்னடி ஆச்சு? இந்த மாசம் சம்பளத்த ஏன் நீ போடவே இல்ல? அதுவும் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்க போன மாசமே. இந்த மாசம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எப்ப பார்த்தாலும் இத கேட்கறதுக்காக மட்டும் தான் எனக்கு கால் பண்ணுவீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உன்ன பத்தி என்ன அக்கறை இல்ல?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க. "மொத பணத்த போடு. அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு தல வலிக்குதுன்னு அக்கறையே இல்லையா? நான் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே தானே இருக்கேன். அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இருக்காத. தலையிலலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம அடிக்கடி டாக்டர பாரேன், டாக்டர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க. அந்த மாரி இனிமே பண்ணாத. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் இருக்காது. இனிமே மட்டும் பணத்த மட்டும் கரெக்ட்டா போடுற வழிய பாருன்னு ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். இதுக்காக மட்டும் தான் எனக்கு கால் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கத்தி விட்டு ஃபோன வச்சுருவாங்க. கத்திட்டா ஃபோன வைக்கிற வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ரிப்போர்ட்ட பார்ப்பாங்களா, அந்த ரிப்போர்ட்ட பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்னடா இது வாழ்க்கையில அப்படி நம்ம என்னத்த அனுபவிச்சுட்டோம். இப்ப இந்த 1 மாசத்துலயே நம்ம சாக போறோம்னு சொன்னா யாரால ஏத்துக்க முடியும்? என்னால நிச்சயமா இத ஏத்துக்கவே முடியாது. இப்படி என்னால நிச்சயமா சாகவே முடியாது. நான் இதுவரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல அப்படி இப்படின்னு தன்னால புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி ஒண்ணே ஒண்ணு தான். இந்த 1 மாசம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எத பத்தியும் நம்ம கவலைப்படவே கூடாது. இருந்தது இருந்துட்டு அந்த 1 மாசம் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சணும் அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. அதுக்காக இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க 4 பேர் வந்திருப்பாங்களா, ஹீரோயின் பக்கத்துக்கு நார்மலா இருக்கும். அவங்கள்ட்ட வந்து அவங்கலாம் ரொம்ப மாடலா இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வம்பு வளப்பாங்க எல்லாருமே. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அங்க இருக்கவங்களும் வந்துட்டு நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கலாம் ரொம்ப மாடர்னா இருக்கறனால ஹீரோயின பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்ப டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சேர்த்து வச்சிருக்காங்கல்ல இப்ப மெடிசனுக்காக அதாவது மெடிக்கலுக்காக அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்காக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்பாங்க. மந்த்லி. அந்த பணத்துலருந்து ஒரு தொகைய எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப என்கிட்ட இவ்ளோ பணம் இருக்கணும்னு எல்லாரும் இப்ப ஹீரோயின மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உங்ககிட்ட இவ்ளோ பணம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மதிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளவங்கலாம் அவங்கலாம் வந்துட்டு என்னது இது பணத்த பார்த்தோன உடனே இப்படித்தான் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடீஸ் எல்லாம் சண்டை போடுற வரைக்கும் போட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, பணம் இருந்தா தான் எல்லாம் மதிப்பீங்கல்ல. என்கிட்டயும் பணம் நெறையவே இருக்குன்னோனே, மேடம் நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அத நாங்க பண்ணி தரோம். அப்படின்ற மாரி இப்ப எல்லாம் டோட்டலா இப்ப இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசின எல்லாருமே வந்து டோட்டலா மாறிடுவாங்க. எனக்கு இப்ப வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரூம் வேணும். அதுல வந்துட்டு ஒரு நல்ல மேல் மாடல் ஒண்ணு வேணும் அப்படின்ற மாரிலாம் இவங்க ஆர்டர் போட்டுருவாங்க. உங்களுக்கு நாங்க எல்லாமே பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ஆமா இப்போ போய் சேர்றது போய் சேர்றோம். எல்லாமே நம்ம ஜாலியா நம்ம அனுபவிப்போம். இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனச்சுட்டு பிளான் பண்ணிடுவாங்க. உள்ள போய் உட்காந்துப்பாங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் வேற பண்ணியிருக்காங்களா, உள்ள போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்பதான் ஹீரோ வருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ட் அதாவது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்கலாம் வசதியானவங்க தானே. அதனால அவருக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ள வரதுக்கு பதிலா ஹீரோயின் இருக்க ரூம்குள்ள வந்துருவாரு. ஹீரோயின் அவர பார்ப்பாங்க. பார்த்தோன்னே இப்ப மேல் மாடல வர சொல்லியிருந்தோம்ல, அவரு தான் போல இருக்கு. ஆனாலும் பரவாயில்லையே! இவ்ளோ ஹேண்ட்ஸமா, இவ்ளோ அழகா
இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். உடனே ஹீரோ இவங்கள பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, நம்ம ரூம் மாரி வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளிய போலான்னு பார்ப்பாரா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ விடமாட்டாங்க. அவர இழுத்து வச்சு அவர் கன்னத்திலேயே கிஸ் பண்ணிடுவாங்க. "நீ ரொம்ப அழகா இருக்கன்னுலாம்" சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் இவங்க அந்த ஓவர் கோட் இருக்குல்ல, அத கழட்டும்போது அவங்க அந்த அந்த பர்த் மார்க்ன்னு இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு மச்சம் வந்து பட்டர்ஃப்ளை மாரிலாம் மச்சம் இருக்காம். அந்த மாரி ஒரு மச்சம் வந்துட்டு அவங்க தோள்பட்டையில, ஷோல்டர்ல பேக் சைட்ல இருக்கும். அத பார்த்துருவாரு. அது மட்டும் தான். ஏன்னா அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, இவங்களும் ட்ரிங்க்ஸ் அதோட வந்து இவங்க அவர விடுற மாரியே இல்ல. ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மறுநாள் காலையில பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, கண்ணு முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு மேல அவங்க பாட்டுக்கு மேல ஹீரோ அவங்க பாட்டுக்கு சாஞ்ச மாரி படுத்து கிடந்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் டக்குனு முழிப்பாங்க. முழிச்ச உடனே பார்த்தோம்னா, "அச்சச்சோ! என்னது இது யாருன்னு தெரியலையே" அப்டின்னோன அப்புறமா அவங்களுக்கு ஞாபகம் வரும். "ஓ! மொத நாள் வந்துட்டு மேல் மாடல கேட்டிருந்தோம்ல, அவனா இவன்?" அப்டின்னு சொல்லிட்டு இப்ப நல்லா ஞாபகம் வந்துருச்சா, சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா பிரச்சனையா போயிடும்ன்ட்டு வேக வேகமா வெளிய ஓடி வருவாங்க. வெளிய ஓடி ஓடி வரும்போது பார்த்தோம் அப்டின்னா, நம்ம எதுக்காக ஓடுறோம்? நம்ம காசு குடுத்துட்டோம். நம்ம வந்து பணம் குடுத்து தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணோம். இங்கலாம் இது பண்ணோம். நம்ம எதுக்கு திருட்டுத்தனமா ஓடணும்? அம்பலாம் ஓடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மாசம் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும். அப்படின்ற மாரி திரும்பவும் கெளம்புவாங்க. இப்பதான் ஹீரோ முழிப்பாரு. முழிச்ச உடனே அவருக்கு செம்ம கோவம் வந்துட்டுருக்கும். ஹீரோயின பார்த்திருப்பார்ல. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம அவங்க நார்மலா இருந்ததுனால, அவருக்கு அவங்க ஒரு மாதிரி ஊன்னு வாய வச்சுட்டு வருவாங்களா, அதெல்லாம் நெனைக்க நெனைக்க அவருக்கு ஒரு மாதிரி கோவமா வந்துட்டுருக்கும் ஹீரோக்கு. கூப்ட்டு கண்டபடி திட்டுவாரு. "நேத்து எந்த ரூம்ல கொண்டு போய் என்ன விட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அசிஸ்டன்ட்க்கா, "இல்லைங்களே நான் உங்களுக்கான ரூம தானே கொண்டு போய் விட்டேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் மாறி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அவள நான் சும்மா விட மாட்டேன். இந்த மாரி ஒரு பொண்ண நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அவ்ளோ மோசமான பொண்ணு அவ. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோ பாட்டுக்கு திட்டுவாரு. எங்க போய் மாட்டிட்டு வந்தாரோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப அசிஸ்டன்ட் வேற முழிச்சுட்டே இருப்பாரு. போய் தேடுங்க. அவள வந்து விட்றாதீங்க. அவள வந்து நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இப்படின்ற மாரி அவர் ரொம்ப கோவமாவே ஹீரோ இருந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்ப தான் வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த ஆஃபீஸ் மேனேஜர் இருக்கார்ல, அவர் கால் பண்ணிருவாரு. கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, "என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? அடிக்கடி லீவ் போட்டுட்டு இருக்க. இந்த மாரிலாம் லீவ் போட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்ன வேலைய விட்டு தூக்கிருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் எப்பவும் திட்டுற மாரி ஹீரோயின திட்டுவாரு. ஹீரோயினுக்கா இப்பதான் பயங்கர வெறியில இருக்காங்களே, இந்த மாசம் ஃபுல்லா தான் வாழ போறோம். அந்த மாசத்துல யாருக்கும் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு இதுக்கப்புறம் என்ன திட்டுறதுக்காக நீ கால் பண்ணனா, உன்ன பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். இதுக்கப்புறம் நான் ஓவர் டைம் பார்த்துருக்கேன். வாரத்துல எத்தன நாள் நான் வந்து நைட் எல்லாம் வந்து ஓவர் டைம் பார்த்துருக்கேன். பகல்லேயே வந்து நான் லீவ் போடாம வந்திருக்கேன். எனக்கு அதுக்கான அமௌண்ட், சேலரிலாம் இன்னும் நீ குடுக்கவே இல்ல. அதெல்லாம் எனக்கு இந்த மாசத்துக்குள்ள வரலன்னு வையேன். அதுவும் இந்த மாசம் கூட கிடையாது. இன்னும் 10 நாள் தான் உனக்கான டைம். அதுக்குள்ள எனக்கு மொத்த அமௌண்ட் வந்தாகணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு உன் மேலயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லவும், இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். எப்பவும் இப்படிலாம் பேச மாட்டாளே, இன்னைக்கு என்ன இவ்ளோ கோவமா பேசுறா? அப்படின்ற மாரி இப்ப மேனேஜரும் நெனச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா எப்பவும் திட்டு வாங்கி தான் பழக்கம். இன்னைக்கு தான் அவங்க திட்டுறாங்களோ, அதனால அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஹீரோயின் அடுத்ததா இப்ப எங்க போறாங்க அப்படின்னா, பார்லர் போவாங்க. போன உடனே வந்துட்டு அங்கேயும் போனோனே எல்லாரும் ஒரு மாரி தான் பார்ப்பாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட என்கிட்ட பணம்லாம் இருக்கு. நீங்க யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம். சரிங்க மேடம், இப்ப உங்களுக்கு என்ன மாரி பண்ணணும்னு கேட்கும்போது, இன்னும் ரொம்ப நாளைக்கு நான் அழகா இருக்க மாதிரி என்ன எப்படியாவது டோட்டலா மாத்திருங்க அப்படின்ற மாரி போய் உட்காருவாங்க. அவ்வளோதானே, நீங்க கவலையே பட வேணாம். உங்கள நாங்க எவ்வளோ அழகா மாத்தி காட்டுறோம் பாருங்க. அப்படின்ற மாரி அங்க உள்ளவங்களும் சொல்லிடுவாங்க. பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கம்பெனி வந்து ஹீரோவோட அப்பா வச்சு நடத்திட்டு இருக்க கம்பெனி தான் அது. அதெல்லாம் இவங்க 2 பேருக்குமே இப்ப தெரியாதுல்ல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப டோட்டலா மாறிடுவாங்க. ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பரா அழகா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுவாங்க. இப்ப இங்க வந்து உள்ள நுழைவாங்களா, அந்த கிராஸ் பண்ண இவங்க நடந்து உள்ள அந்த கம்பெனிக்குள்ள போவாங்க. ஹீரோ வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளிய வந்துட்டு இருப்பாரு. அதாவது இவர் தான் ஹீரோன்றதெல்லாம் அவங்க 2 பேருக்கு இப்ப தெரியாதுல்ல. ஸோ அவர் வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, வேலை விஷயமா அவர் அந்த ரோட கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அந்த அந்த பட்டர்ஃப்ளை மார்க் இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு தானான்னு அவருக்கு ஒரு யோசனையா இருக்கும். அப்பதான் அவரோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவாரு. "நீ சொன்ன பொண்ண வந்துட்டு நாங்க வேற இடத்துல பார்க்குற மாரி இருக்கு." அப்படின்னோனே, "சரி, சரி சீக்கிரம் அங்க போங்க. அங்க போய் பார்ப்போம்." அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப கிளம்பிருவாரு. ஹீரோயின் இப்ப இந்த ஆஃபீஸ்க்குள்ள வருவாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாருமே வாய பொளந்து பார்ப்பாங்க. "அவளா இது இப்படி மாறிட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்ளோ ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் அவ்ளோ மாடலா மாறியிருப்பாங்க. என்னன்னா, அவங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஒர்க் லோடையும் ஹீரோயின் தலையிலேயே போடுவாங்க. "இத முடிச்சிரு, இத முடிச்சிரு, இத முடிச்சிருன்னு" போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வெயிட் தாங்க முடியாம அத கீழ போட்டு, அவங்களும் கீழே விழுந்துருவாங்க. "இத கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதான்னு" சொல்லிட்டு எல்லாரும் கேவலமா பேசுறது, கொள்றதுமா இருக்கும். இப்ப எப்படி இப்படி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா ஹீரோயின பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்ததா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கழட்டி விட்டு அங்க ஆஃபீஸ்லயே வேலை பார்க்குற ஒரு மாடலான பொண்ண வந்து அவர் கரெக்ட் பண்ணியிருப்பாரு. இதனால ஹீரோயின் ஆல்ரெடி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் தான் மொத நாள் நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரொம்ப மாடலா மாறிட்டாங்களா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட ஒரு பொண்ணு தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வில்லி பொண்ணுன்னு வச்சுப்போம். அந்த வில்லி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன இவ டோட்டலா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்க. என்ன விஷயம்?" அப்படின்ற மாரிலாம் ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப டோட்டலா ஹீரோயின விட்டு அங்க போயிட்டாரா, "என்னடா இவ நம்ம கைவிட்ட நேரம் பார்த்து இப்படி அழகா மாறிட்டாளேன்னு" அவருக்கு ஒரு யோசனையா இருக்கும். இருந்தாலும் இப்ப உடனே மாற முடியாதுல்ல. அதனால இப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயின திட்டிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ எடுத்துக்கிட்ட. உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "உனக்கு அதுக்கு தகுதி இல்ல." அப்படி இப்படின்ற மாரி இவங்க பேசுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து, "இதுக்கு மேல நம்ம பொறுத்து இருக்கவே கூடாது. இந்த 1 மாசத்துல நம்ம மனசுல எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்பவே பழிவாங்க தந்தா வாங்கிடணும். இவள ஓங்கி அரைஞ்சா தான் மனசு நிம்மதியா இருக்கும்." அப்படின்னு நெனைப்பாங்க. அதனால ஓங்கி ஒரே அறை தான். அத அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அது
சுருண்டு விழுந்துரும். இவருக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் புதுசா கிடைச்ச பாய் ஃப்ரெண்டுக்கு அவ்ளோ கோவம் வரும். "உனக்கு என்ன தைரியம் தான் அவளே நீ அடிப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "தப்பு தான். ஃபர்ஸ்ட்டு நான் உன்ன தான் அடிச்சிருக்கணும். உன்ன விட்டுட்டு நான் அவள அடிச்சேன்ல, அதுதான் தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் பலார்ன்னு ஒரு அறை விடுவாங்க பாருங்க, அவ்வளோதான். அதோட அங்கேருந்து கிளம்பிருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வாய பொளந்துட்டு அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. முடிச்சுட்டு ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா, மேனேஜர் வந்துருவாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃபோன்ல இஷ்டத்துக்கும் பேசுற. ரொம்ப மாடர்னா வேற திரிஞ்சிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் வேலைய விட்டு இவன தூக்கிருவேன்." அப்படின்னு வாயில சொன்னா கூட பரவால்ல. ஒரு பேப்பர சுருட்டி ஹீரோயின் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. தலையில அடிச்சு, அடிச்சு இந்த வேலை கூட உனக்கு செய்ய தெரியல. இதெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி பழக்கம். வேலை பார்க்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாருன்னா, பேப்பர சுருட்டி, சுருட்டி அவங்க தலையில அடிச்சு, அடிச்சே பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு இப்ப எப்படி தோணும்னா, இந்த மாரி இவரு தலையில அடிக்கிறது, நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்மள ஏமாத்துறது, நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மள கஷ்டப்படுத்துறதுனால தானே நம்மளுக்கு தலையில இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பர புடுங்கி மேனேஜர்ன்னு பார்க்காம அவர் தலையிலேயே அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அடி அடின்னு போட்டு அவர் அடிக்கவும் அவருக்கு செம்ம கோவம் வந்துரும். "உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் தலையிலேயே நீ அடிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட முடிய புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயினுக்காக கத்துவாங்க. "என் தலையில பிரச்சனை இருக்கு. இப்ப என் முடியெல்லாம் கொட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. முடிய விடு, முடிய விடுன்னு" சொன்னா கேட்கவே மாட்டாரு. "என்ன தைரியம் இருந்தா என் முடிய புடிச்சு இழுத்துருப்பேன்னு சொல்லிட்டு என் தலையில அடிச்சிருப்பேன்னு" அவர் சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் தாங்காது. "இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரோட தலை முடிய புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவருக்கு வலிக்கவே ஆரம்பிச்சுரும். ஆனாலும் அவர் விடவே மாட்டாரு. கடைசியில பார்த்தா அவரோட தலைமுடி அப்படியே கழண்டுகிட்டே வந்துரும். பார்த்தா டோஃபா வச்சிருப்பாரு. மொட்டை மண்டையா இருப்பாரு. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கா ஒரு பக்கம் இது உண்மையிலேயே மண்டை பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சா அப்படின்ற மாரிலாம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சுருவாங்க. சுதாரிச்சுட்டு அப்புறம் தான் அவர் மண்டைய வெறும் கையால மறைச்சு, மறைச்சு வைப்பாரு. "குடுத்துரு, குடுத்துருன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. "அவ்ளோ சீக்கிரம் அத நான் உனக்கு குடுத்துருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த ரூம்ல தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டோஃபாவ தூக்கி வீசிருவாங்க. அப்புறமா அது என்ன சொல்வாங்கன்னா, அத யாரு வந்து இப்ப இவங்களுக்கு கொண்டு வந்து மேனேஜருக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து இன்கிரிமென்ட்டும், ப்ரமோஷனும் இப்ப குடுக்க போறாராம் அப்டின்னோன பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க வேல பார்க்குற அத்தன பேரும் அந்த மேனேஜரோட டோஃபாவ பிச்சு புடுங்கி அத ஒன்று இல்லன்னு ஆக்கி சண்ட போட்டுட்டு ஒருத்தவங்க கையில மட்டும் கிடைச்சிரும். "சார் நான் தான் வின் பண்ணேன். எனக்கு தான் இன்கிரிமென்ட், ப்ரமோஷன் குடுக்க போறீங்களான்னு" ரொம்ப ஆசையா வருவாங்க. "கெட் லாஸ்ட்" அப்டின்ற மாரி கத்துனோன பார்த்தீங்கன்னா, விழுந்தடிச்சுட்டு அவங்களும் அங்கருந்து ஓடிருவாங்க. பாட்டுக்கு போயிடுவாங்களா, இப்ப இவரு என்ன நெனைப்பாருன்னா, "உன்ன சும்மாவே விடமாட்டேன்" அப்டின்ட்டு வேக வேகமா ஹீரோயின் பின்னாடியே ஓடி வருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க லிஃப்ட்ல போணும் அப்படின்றதுக்காக ஏறி போலான்னு நெனைப்பாங்க. ஏன்னா, இப்ப மேனேஜர் கூட வரைக்கும் சண்டை போட்டுட்டோம். அதனால இப்ப அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லிஃப்ட் கிட்ட வந்து நிப்பாங்களா, அங்க பார்த்தீங்கன்னா சேர்மன் இருக்காருல்ல, அவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. நிக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்னம்மா நீ வேலையெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்புறம் ஏன் நீ வேலை பார்க்குற? நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல." பேசிட்டே இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவர் பேசுறத நம்மள்ட்ட தான் பேசுறாரான்னு திருப்பி திரும்பி அவர பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. "இங்க பாரும்மா, வேலைன்னா அப்படிதான் இருக்கும். நம்மளோட பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் நல்லா நம்ம தாம்மா பார்க்குறோம். நீ என்னோட செல்ல புள்ளல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவாரு. ஏன்னா, ஹீரோயினுக்கு அந்த சேர்மன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது அவங்களோட வேவ்ல வந்து அவங்க பேரண்ட் கூட அவங்க மேல அந்த அளவுக்கு பிரியமா இல்ல. இவர் வந்து ஒரு கைண்டா பேசுவாரு. அதனால அவர் பேசுறத நம்மகிட்ட தான் பேசுறாருன்னு எட்டி எட்டி ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் வந்து சேர்மன் அந்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரா, இத வந்து இந்த மேனேஜர் பார்த்துருவாரு. சேர்மனோட பொண்ணா இது? இவ்ளோ நாளா நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எவ்ளோ தப்பு பண்ணிட்டேன். அய்யய்யோ! என் வேலை போயிடுமோ அப்படின்ற மாரி இப்ப ரொம்ப பயந்துருவாரு. இந்த சேர்மன் பொண்ணுகிட்ட போய் நான் இந்த மாரி நடந்துக்கிட்டேனே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப யோசனையா போயிடும். எப்படியாவது இதெல்லாம் மாத்தியே ஆகணும்னு அவர் ஒரு பக்கம் நெனச்சிருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுக்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, அவர் ஹெட்செட்ட கழட்டிட்டு இப்ப தான் ஹீரோயின திரும்பி பார்ப்பாரு. மொத்தத்துல அவரோட பசங்க கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா வெளிய இருந்து பார்க்கறதுக்கு ஹீரோயின் கிட்ட இவங்க 2 பேரும் பேசுற மாரி தான் இருந்திருக்கும். உள்ள வந்தோனே ஹீரோயின் வந்து ஹலோ சொல்லும்போது, அவரும் ஹலோ சொல்லி நல்லாவே பேசுவாரு. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "என்கிட்ட நல்ல விதமா தன்மையா பேசுறதே நீங்க ஒருத்தர் தான். எனக்கு பர்சனலாவே உங்கள ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே வருவாங்க. அவரும் வந்துட்டு எல்லார்ட்டயும் ரொம்ப கைண்டாவே நடந்துப்பாரு. இது அவரோட ஆஃபீஸாவே இருந்தாலும், எல்லார்ட்டயுமே அவர் ரொம்பவே கைண்டா நடந்துப்பாரு. ஹீரோயினையும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 பேரும் பேசிட்டு அப்படியே இறங்கிருவாங்க. இப்ப மேனேஜர பொறுத்தவரைக்கும் சேர்மனோட பொண்ணு ஹீரோயின்னு அவர் நெனச்சுக்கிட்டாரு. இப்ப சேர்மன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்ல இருப்பாரு. வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப தான் அவர் வெளிநாட்டுலருந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வருவார். அப்ப அப்பா என்ன சொல்வாருன்னா, "என்னப்பா நீ கம்பெனிய வந்து பொறுப்பேத்துக்கிறியான்னு?" கேட்கும்போது, "இல்லப்பா இப்ப தான் நான் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு நான் வரணும். திடீர்னு வந்து இவ்ளோ பெரிய பொறுப்பு இருந்தா அது வந்து எனக்கு சரி வராது. சாதாரண ஒரு எம்ப்ளாயியா நான் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழையணும். எல்லா வேலையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த மேனேஜர், அந்த சேர்மனா நான் வரணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா, "இதெல்லாம் தேவையாப்பான்னு?" கேட்கும்போது, "நான் அப்படி இருந்தா தான்ப்பா நல்லது. நான் உங்க பையன்றத வெளிய நீங்க இப்போதைக்கு காட்டிக்க வேண்டாம்ன்னு" சொல்லவும், இவரும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவனும் நல்லதுக்கு தானே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் ஒத்துக்காதவரு அப்புறமா சரின்னு சொல்லிடுவாரு. அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அசிஸ்டன்ட், அவர் என்ன சொல்வாருன்னா, "இதே உங்க அப்பாவோட கம்பெனில தான் அந்த பொண்ணு வேலை பார்க்குறான்ற நியூஸ் எங்களுக்கு வந்திருக்கு." அப்படின்னோன, "ஓஹோ! சரியா போச்சு. அப்ப நான் அது யாருன்றத நான் உள்ள போய் நான் இப்ப எம்ப்ளாயியா உள்ள போறேன்ல, அப்பவே நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் அவள." அப்படின்ற மாரி ஹீரோவும் இப்ப அந்த கம்பெனி வரதுக்காக ரெடி ஆயிடுவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, காலையில ஹீரோயின் வந்துட்டு அந்த லவ்வர் பையனையும், அதாவது எக்ஸ் லவ்வர் பையனையும், அவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணையும் அடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர சமாளிச்சு திரும்பவும் மிரட்டி விட்டுருவாங்க. இதுக்கிடையில மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வரும்போது இப்ப ஹீரோயின் வந்து பயந்து போய் நிப்பாங்க. திரும்ப காலையில அடிச்சுட்டோமே என்ன பண்ண போறானோ தெரியலன்னு. உடனே அவரு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டுவாரு. "உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எதுக்காக அவள்ட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல ஹீரோயின் கிட்ட
கிட்ட யாராவது வம்பு பண்ணீங்கன்னா அவ்வளோதான் எல்லாரும் போங்கங்கிறது எல்லாரையும் மிரட்டி விட்டுருவாரு. என்னது இது எப்போ பார்த்தாலும் அவள திட்டுவாரு. இப்போ மட்டும் ஏன் இவளுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்த அந்த எக்ஸ் லவரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 ஓடிரும். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கும். இவன் ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின தனியா கூட்டு போய் அவர் பேசுவாரு. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். நீ வேலையில சில தப்புகள் பண்ணதுனால உன்ன நான் திட்டியிருக்கலாம், தண்டிச்சிருக்கலாம். அதான் நீ மனசுல வச்சுக்காதம்மா அப்படின்னுவாரு. என்ன இவன் டோட்டலா மாறி பேசுறானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. இல்லம்மா எனக்காக நீ கொஞ்சம் இது பண்ணணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட்டாவே பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஒண்ணுமே புரியாது. நீ வந்து வேலைக்கெல்லாம் வராமலாம் இருந்துராதம்மா, நீ வேலைக்கு வரணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஏன் எதுக்காக நான் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் என்ன நினைப்பாரு நம்ம ஓப்பனா சொல்லிடக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்மன் வந்து ஒரு பொண்ண வந்து மறைச்சு வச்சிருக்காரு. அவங்க பொண்ணு வந்து சாதாரண ஒரு எம்ப்ளாயியா இங்க வேலை பார்த்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது மாரி நம்மளும் நடிக்கணும். ஆனா அவங்கள்ட்ட காட்டிறக்கூடாது. அவங்கள நல்லா நம்ம மதிச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்ற மாரி இவரோட பிளானு. அதனால இப்ப என்ன சொல்வாருன்னா, நீ நாளையிலேருந்து வேலைக்கு வா. நீ சாதாரண எம்ப்ளாயி கிடையாது. என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர் நீ. எனக்குள்ள பவர் அத்தனையும் உனக்கு இருக்கு. உனக்கு நான் அவ்வளோ சம்பளத்த உயர்த்தி குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். என்ன இது எல்லாம் டோட்டலா மாறுன மாரி இருக்கு. பரவால்ல நம்மளுக்கு தேவை இப்ப பணம் தான். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் பணம் அதிகமா தேவைப்படுது. இவனே வந்து சொல்லும்போது நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுப்பாங்க. ஆன் பண்ணோனே எதுவும் எடுத்து அடிச்சிடாதம்மான்னு பயப்படுவாரு. ஃபோனு தான் எடுத்திருக்கேன். எதுவும் எடுத்து உன்ன அடிக்கல. இப்ப நீ சொன்னத நீ திரும்ப சொல்லு. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் திரும்ப சொல்றேம்மான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் திரும்ப ஒதுங்க வச்சுட்டு, உன்னை இந்த மாரி வேலைக்கு நான் அப்பாயிண்ட் பண்றேன். இந்த சம்பளத்துக்கு நீ வந்து என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜரா நீ இருக்க போற அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இவருக்கா நம்ம சேர்மன் பொண்ண நல்லா மதிச்சுட்டோம் இப்ப. இனிமே நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு. ஹீரோயின் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டாங்களா. இப்ப மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்னும் 2 பேரும் சேர்ந்து தானே சேர்மன் கிட்ட எதுவும் பேசுறதா இருந்தா வருவாங்க. அப்படிதான் இப்ப சேர்மன் வந்து அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களா. இப்ப 4 பேர் வந்து நிப்பாங்க. அப்ப இவர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் பார்த்தீங்கன்னா சேர்மன் கிட்ட போய் நிப்பாரு. சேர்மனுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஹீரோயின ஒரு பிடிக்கும். ஹீரோயினுக்கும் அவர பிடிக்கும்ல. ஸோ அவர் வந்தோனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின பார்த்து தனியா ஸ்மைல் பண்ணுவாரு. இத பார்த்தோனே அவர் என்ன நினைப்பாருன்னா, அப்பாவும் பொண்ணுமா இருந்துகிட்டு வெளிய தெரியாத மாரி நடிக்கிறாங்க. ஆனா நான் கண்டுபிடிச்சுட்டேன்ல அப்படின்ற மாரிலாம் அவர் நெனச்சுப்பாரு. 2 பேரும் சும்மா சின்னதா ஹாய் சொல்லிப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு இங்க வேற வந்திருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் ஹீரோயின் திறமையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம கம்பெனிய பத்தி நெறைய ரூமர்ஸ்லாம் பரவிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. நம்ம நல்லா டெவலப் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இன்டர்வியூக்காக வந்து சில பேர் வருவாங்க. அவங்களுக்கு டேலண்டா இருக்கிறா பார்த்து அவங்கள வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் தான் இப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு வேலைய பார்க்குறோம்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயினும் கூட 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்திருப்பாங்களா. இப்ப சேர்மன் பேசிட்டு அவர் வெளிய போயிடுவாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேர்மன் பொண்ணுக்கு நம்ம இந்த அளவுக்கு மதிப்பு குடுத்துட்டோம். அவர் நம்மள நல்லா தான் நெனப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருமைப்பட்டுட்டு இருப்பாரு தனக்கு தானே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ உள்ள வருவாரு. ஏன்னா அவர் சாதாரண எம்ப்ளாயியா உள்ள வரேன்னு சொல்லியிருந்தார்ல, உள்ள வருவாரு. ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கு இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே ஞாபகம் வரும். அப்பதான் வந்து அன்னைக்கு நடக்கும்போது காலையில முழிச்ச உடனே இவங்க பார்த்துட்டாங்கல்ல. நல்லா தெளிஞ்ச உடனே ஹீரோவ பார்த்துட்டாங்களா, அய்யோன்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவாங்க, ஃபைல் எடுத்து மூஞ்ச மறைச்சுப்பாங்க. மறைச்சுக்கிட்டு, ஐய்யய்யோ! யார் இவன் இங்க என்ன வந்துட்டான்? ஒருவேள அன்னைக்கு நான் தான் இவன் கூட இருந்தேன்றது தெரிஞ்சு வந்துட்டானோ! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? எங்க ஓடுறதுன்னு தெரியலன்னு மூஞ்ச மறைச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு இன்னும் அடையாளம் தெரியல. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, இன்டர்வியூக்காக வந்து உட்கார்ந்திருப்பாரு. இப்ப பக்கத்துல இருக்கவங்க ஹீரோவ பத்தி சொல்லுவாங்க. அவர் நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இவ்ளோ படிச்சவன் இங்க இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கானா? அப்போ உண்மையிலேயே இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கான். என்ன தேடி கண்டுபிடிக்க வரல. அப்பாடா! அப்படின்ற மாரி இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கும். சுத்தமா அடையாளம் தெரியல. அதுவரைக்கும் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ நல்லா படிச்சிருக்காருல்ல, ஓகே அவர எம்ப்ளாயியா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர வேலைக்கும் செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோ புதுசா வந்து வேலைக்கு சேர்ந்ததுனால, இப்ப ஆஃபீஸ்ல முன்னாடி என்ன பழக்கம், யாராவது புதுசா வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா, அவங்க தலையில மொத்த வேலைய போடுறது, அவங்கள வந்து எடுபிடி வேலைய பயன்படுத்துறதுன்னு எல்லாரும் இருப்பாங்க. அதுல மெயினான ஆள் வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து உடனே ஹீரோ கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு போய் காஃபி வாங்கிட்டு வந்துரு. நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கல்ல, இந்த வேலையும் சேர்த்து பழகணும். சீனியருக்கு மரியாதை குடுக்க பழகணும் அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோ பதில் பேசுறதுக்குள்ள ஹீரோயின் வந்துருவாங்க. ஏன்னா அவங்கள இந்த மாரிலாம் பாடா படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாரி திரும்ப புதுசா வந்தவங்கள இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. உடனே வந்து என்ன கேட்பாங்கன்னா, "உனக்கு இப்ப என்ன வேணும்னு?" கேட்கும்போது, "காஃபி வேணும்." "எதுக்கு நீ காலையில சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா நான் சாப்பிடலன்னா, அத நீயே போய் சாப்பிடு. இனிமே நான் மேனேஜரா இருக்க இந்த இடத்துல யாரையாவது இந்த மாரி வேலை வாங்குனேன்னா, உன் வேலை போயிடும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் மிரட்டி விட்டுருவாங்க. ஹீரோக்கு இது ரொம்பவே புடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவர பேசவே விடல. இந்த மாரி மேனேஜ்மென்ட்ல வந்து இந்த மாரி பொண்ணு மேனேஜரா இருந்து பார்க்குறாங்கன்ற மாரி, ஹீரோ வந்து இப்ப அவரோட கம்பெனி தானே அது. அவர வந்து அப்சர்வ் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயின் பேசுறதெல்லாம் அவருக்கு புடிச்சிருக்கும். உடனே அவரும் பார்த்தீங்கன்னா, இவன் முன்னாடி புதுசா வந்தவன் முன்னாடி நான் அவன அவமானப்படுத்தி அனுப்புறேன்ல, அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல கோவப்பட்டுட்டு அங்கருந்து போயிடுவான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்வாரு. அப்ப 2 பேரும் பேசும்போது ஹீரோவுக்கு வந்து தோணும். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு ஹீரோ கேட்பாரா? உடனே ஹீரோயினுக்கு பயமே வந்துரும். இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் உங்கள எதுவும் பார்த்த மாரிலாம் தெரியல. நான் இன்டர்வியூல தான் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி ஓகே நீங்க வேலைங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து தப்பிச்சா போதும்னு ஓடிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, மேனேஜர பார்த்து என்ன சொல்வாங்கன்னா, 2 பேரும் பேசுவாங்க. அப்ப அவர் ரொம்பவே வலிஞ்சு வலிஞ்சு பேசுவாரு. அதாவது சேர்மன் பொண்ணு அப்படின்றதுக்காக. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இன்னும் 1 மாசம் தான் நான் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த வேலையிலேருந்து நான் ரிலீவ் ஆயிப்பேன். அதாவது நான் வந்து ரிசைன் பண்ணிருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லும்போது இவருக்கே ஒரு மாரி இருக்கும். அப்ப 1 மாசத்துல அவங்க வந்து ரிசைன் பண்றாங்கன்னா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதே நேரத்துல சேர்மன் ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. இந்த 1 மாசத்துல நான் வந்து வேலைய அதாவது என்னோட பொறுப்ப நான் வந்துட்டு
நான் வேற ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டிருப்பாரு. அந்த மெசேஜ் அவர் பார்த்துருவாரு. ஓஹோ! அப்ப நெக்ஸ்ட் சேர்மனா வந்துட்டு ஹீரோயின் தான் வரப்போறா. ஏன்னா அவரோட பொண்ணு இவ தானே. அதுக்கு தான் இவ இந்த வேலைய வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த சேர்மன் ஆகணும்னு நெனைக்கிறா. அதுக்குள்ள இன்னும் அவங்கள எப்படியாவது காக்கா புடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பொழச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனோட பொண்ண நம்ம இனிமே சாதாரணமா நெனச்சிடக்கூடாதுன்னு நெனச்சிட்டே இருப்பாரு. இத வந்துட்டு அந்த எக்ஸ் லவர் பையன் இருக்கான்ல, அவன் வந்து கவனிச்சிருவான். ஹீரோயின் சேர்மனோட பொண்ணா? இது தெரியாம இவ்ளோ நாளா போச்சே! இது தெரியாம அவள வேற கழட்டி விட்டுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபங்ஷன் இருக்குல்ல, ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு சேர்மன் வந்துட்டு இன்னும் 1 மாசத்துல நான் வந்துட்டு இந்த கம்பெனிய விட்டு போக போறேன் அப்படின்றது மாரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு, இது அட்வைஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சூப்பரா அழகா ரெடியாகி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே வாய பொளந்துருவாங்க. அவ்ளோ அழகா இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸும் அவங்கள பார்க்கறதுக்கு. இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த எக்ஸ் லவர தூக்கிட்டு போச்சு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், இது வந்து ஒண்ணும் வந்துட்டு என்ன சொல்றது, அது பேர் என்ன மாடலிங் வந்து காம்படிஷன் கிடையாது. நீ என்ன ரொம்ப மாடலா வந்திருக்க. இது வந்து கம்பெனியோட ஒரு ஃபங்ஷன் தானே. அந்த பார்ட்டிக்கு வர மாரி ட்ரெஸ் கோட் கூட உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்து ஹீரோயின் ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து அதோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான்ல, அந்த ஆளுக்கு தான் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் வந்துட்டு இப்ப சேர்மனோட பொண்ணுன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுருவான். நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியுதா? அவ 1000 இருந்தாலும் அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னோனே ஹீரோயினுக்கு இப்ப ஒரு மாரி இருக்கும். என்ன இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானே நெனச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் முதுகுல அந்த மச்சம் இருக்குல்ல, அத ஹீரோவும் பார்த்துருவாரு. ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மேல ஓவர் கோட் வேற போத்தி விடுவாரு. ஒரு புலித்தோல் மாரி ஒரு இது கொண்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு மேல போத்தி விட்டுட்டு, "இங்க ரொம்ப குளிரா இருக்கு. உனக்கு இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விடுவாரா. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "எதுக்காக நீ எங்க மேல இவ்ளோ அக்கறையா இருக்கன்னு?" கேட்கும்போது, "நான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல, படுத்தா நிம்மதியா தூக்கம் இல்ல, எதுவுமே இல்ல தெரியுமா? என்னைக்கு உன்ன விட்டு நான் பிரிஞ்சனோ, அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. நான் எப்பவும் உன்னையே நெனச்சிட்டு இருக்கேன். நான் வேற ஒரு பொண்ணு கூட போயிருக்கலாம். ஆனா எனக்கு அவளோட நிம்மதி இல்ல. உன்ன தான் நான் நெனைக்கிறேன். உன் கூட வாழ தான் ஆசைப்படுறேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்னைக்கு நான் உன்ன விட்டு நான் பிரிஞ்சனோ, அன்னையிலேருந்து நான் சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, எதுவுமே எனக்கு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்னு ஒரு கன்னத்துல ஒரு அறைய அறைஞ்சுட்டு, அவர் குடுத்த ஓவர் கோட்டையும் கழட்டி தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க. இத பார்த்தோனே ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். எங்க அவர் அக்செப்ட் பண்ணிப்பாங்களோன்னு அவர் நெனைப்பாரு. ஏன்னா வந்துட்டு இப்ப சேர்மனோட பொண்ணா இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலான்ற மாரி இவர் திரும்பவும் சேர வருவாரு. ஹீரோயின் நல்லா திட்டி விட்டுருவாங்களா, உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே திட்டி விட்டுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இங்க வந்தோனே ஹீரோ இருக்கார்ல, அவர் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுவாரு. இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது, நான் அவகிட்ட பேசும்போது, "நீ ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்க." அப்படி இப்படி இந்த ஆள் பேசவும் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, "நாங்கலாம் ஒண்ணா வேலை பார்க்குற எம்ப்ளாயி தான். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா நாங்க வந்து கேட்க தான் செய்வோம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது எங்க 2 பேருக்குள்ள பர்சனல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அப்படிலாம் கிடையாது. இந்த மாரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தர் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணும்போது, நான் அத தான் சொல்லுவேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் வேணும்னே ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு பேசுவாங்க. ஹீரோவே திரும்பி ஒரு மாதிரி பார்ப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆளுக்கு செம்மையா கோவம் வந்துரும். இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப இந்த ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் டக்குன்னு அவங்க அந்த கைய வந்து எடுத்துட்டு, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அங்க கவனம் போயிடும். வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப சேர்மன் இருக்கார்ல, அவர் தான் ஸ்பீச் குடுப்பாரு. "இந்த கம்பெனில ஒவ்வொரு எம்ப்ளாயுமே வந்து இந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக வந்து நெறையவே வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டுருக்கேன். உங்க எல்லாருக்கும் தனித்தனியாவே நான் நன்றி சொல்லிக்கிறேன்." அப்படிலாம் சொல்வாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த மாசத்தோட நான் வந்துட்டு ரிலீவ் ஆயிக்க போறேன். அதாவது சேர்மன் பதவியிலேருந்து நான் வந்துட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் உடனே ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு ஹீரோயின பார்த்து சிரிப்பாரு இப்படியே. ஏன்னா அவருக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருச்சாம். இவர் போனதுக்கப்புறம் இவங்க தான் அடுத்த சேர்மன் ஆக போறாங்க அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இவன் ஏன் நம்மள பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருமே பேசுவாங்க. என்னாச்சு? இவர் விலக போறாருன்னா, அப்ப இவங்களோட பசங்க தான் யாரோ வரப்போறாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சொல்வாரா, இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூம் கதவு பக்கம் எல்லாரும் பார்க்குற மாரி திரும்பி எல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒருத்தர மாத்தி ஒருத்தர் அந்த ரூம்குள்ளேருந்து யாரோ வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த ரூம்லேருந்து யாருமே வரமாட்டாங்க. அப்ப சேர்மன் என்ன சொல்வாருன்னா, அது வந்து சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ சொல்லியிருப்பார்ல, "நான் என் சொந்த கால்ல நிக்கணும். நீங்க வளர்ந்துட்டீங்க. உங்களோட இதுல வந்து நான் வர்றதுக்கு விருப்பப்படல. என்னோட தனித்திறமை மூலியமா நான் வரணும். அதுவரைக்கும் நான் வந்து உங்க பையன்றத யார்ட்டயும் சொல்ல வேணாம்னு" சொல்லியிருப்பார்ல. அதனால இவர் என்ன சொல்வாருன்னா, என்னோட பசங்க வந்துட்டு அடுத்த சேர்மனா ஆகுறதா இருக்காங்க. ஆனா அவங்க யாரு என்னன்றத நான் இப்ப சொல்ல மாட்டேன். 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, திரும்ப எல்லாருமே ஹீரோயின தான் நெனப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்க சாதாரணமா எம்ப்ளாயியா தானே இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோக்கே ஒரு டவுட் வந்துரும். ஏன்னா எல்லாருமே அவர் காது படவே பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் தான் சேர்மனோட பொண்ணு தெரியுமா? தெரியுமான்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு இப்ப அவருக்கு டவுட்டே வந்துரும். ஹீரோயின் வந்துட்டு எங்க அப்பாவும் வந்து ஏதாவது சின்ன பின்ன ஏதாவது இருக்கும்ல, அந்த பொண்ணா என்னோட சிஸ்டரா வருவாளா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என் அப்பா மேல எனக்கு அந்த மாரிலாம் இல்ல. அவர் அந்த மாரி பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இருந்தாலும் நம்ப முடியலையே. இந்த மாரி ஆஃபீஸ்ல எல்லாருமே பேசுறாங்க. ஏன்னா ஹீரோ அங்க தானே வேலை பார்க்குறாரு. எல்லாரும் இந்த மாரி பேசுறது அவருக்கு ஒரு மாரி அப்ப அவங்க அப்பா மேல சந்தேகம் வந்துரும் ஹீரோக்கு. இந்த மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப அந்த பொண்ணு
பொண்ண பத்தி நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா, இந்த டைம் மறுநாள் ஹீரோயின் வந்து வேலைக்கு வருவாங்க. வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒருத்தர் விடாம ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க. வந்தவங்க என்ன குடுப்பாங்கன்னா, "இது எங்க வீட்லயே கோழி போட்ட முட்டை, அதுவும் நாட்டு முட்டை. உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்க வீட்ல அம்மா குடுத்தாங்க. அந்த ட்ரே ஃபுல்லா உங்களுக்கு தானோன்னே." "எதுக்காக எனக்கு இது இது வேண்டாம்." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இத கண்டிப்பா வச்சு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு குடுப்பாங்க. ஹீரோயினும் சரி ஓகேன்னு உட்காரும்போது அடுத்தவங்க வருவாங்க. "இது எங்க வீட்லயே நாங்களே எங்க தோட்டத்துல வந்து விளைஞ்ச டீ தூள் இது. இத வந்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியானது." அப்படின்னோனே, "இதெல்லாம் எனக்கு வேண்டாம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா, கேட்கவே மாட்டாங்க. "இல்ல நீங்க வச்சு தான் ஆகணும், வச்சு தான் ஆகணும்." கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அத்தன பேரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு, அவங்களுக்கு என்னென்னலாம் முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து ஹீரோயின் டேபிள் ஃபுல்லா அடுக்கி வச்சுருவாங்க. கேட்கவே மாட்டாங்க. ஹீரோயின் எதுக்காக எல்லாரும் இந்த மாரி நடந்துக்கிறாங்கன்னு ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல. உடனே இப்ப மேனேஜர் வருவாரு. "என்ன நடக்குது இங்க? எதுக்காக அவங்கள எல்லாரும் தொல்ல பண்றீங்க? எல்லாரும் போங்க உங்க இடத்துல போய் உட்காந்துட்டு உங்க வேலைங்கள பாருங்கன்னு" எல்லாரும் ஓடிருவாங்க. அந்த திங்ஸ் மட்டும் அந்த டேபிள்ல ஃபுல்லா இருக்கும். அவர் வந்தவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. "எல்லாரும் உங்கள ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா? நான் எல்லாரையும் கண்டிச்சு வைக்கிறேன். இந்தாங்க எனக்காக இத மட்டும் வாங்கிக்கிறீங்களா? இது சுத்தமான பசும்பால். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு" அவர் பங்குக்கு அவர் வேற குடுப்பாரு. ஹீரோயினுக்கு ஐயோ! எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒருவேள அப்பா தப்பானவரா இருப்பாரோ! அப்படின்ற மாரிலாம் யோசிப்பாரு. மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இப்ப நம்ம போய் சைன் பண்ணணும். அந்த கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப அதாவது கோடிக்கணக்குல வந்து விலை போறது. அத நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து போகணும். ஏன் சார்பா இப்ப நீங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லவும், ஹீரோயினும் ஓகே நான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, நானும் போறேன்னு சொல்வாரு. ஏன்னா, ஒருத்தவங்க மேனேஜர் போனா அவங்க கூட ஒருத்தர் துணைக்கு போணும்ல, ஒரு எம்ப்ளாயி போணும்ல, நானும் போறேன்னு சொல்லவும், சரி ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மோசமானவரா இருப்பாரு. இந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ணணும். ஹீரோயின் ஸ்டார்ட்டிங்லேயே கேட்பாங்களா, இதெல்லாம் இப்ப இதெல்லாம் முக்கியமா? நம்ம பேசுவோம். இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியிருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்துட்டு ட்ரிங்க் பண்ண சொல்லும்போது, ஹீரோயின் இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, நான் இவ்ளோ பெரிய ஆளு. நான் சொல்றேன் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா, அப்புறம் நான் எப்படி இந்த இவ்ளோ கோடி ரூபாய்க்கு நான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன் சொல்லு? அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எடுத்து ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. அதோட பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ஹீரோயின வந்து அதாவது என்ன சொல்றது, அங்க தொடுறது, இங்க தொடுறதுன்ற ஒரு மாரி இருக்கவும், ஹீரோயின் திரும்ப திரும்ப கான்ட்ராக்ட்ட பத்தி பேசவும் கேட்கவே மாட்டாரு. அப்ப ஹீரோவையும் பத்தி என்ன சொன்னீங்கன்னா, ஹீரோ இதா இருக்கார்ல, உடனே அவர் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நீயும் ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இல்ல நான் வந்து டிரைவ் பண்ணணும். அதனால நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா சாதாரண ஒரு எம்ப்ளாயி நீ, நான் இவ்ளோ பெரிய ஆளு சொல்லி அத நீ நிராகரிக்கிறல்ல, நான் இத சைன் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் வேண்டாம். அவருக்கு பதிலா நானே ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களே ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹீரோ அது வேற பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவங்க தான் ட்ரிங்க் பண்ணா வேற மாரி மாறிடுவாங்கல்ல. இப்ப சும்மா இல்லாம அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, அவங்கள வந்துட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் தொடுற மாரி வரவும், ஹீரோயினுக்கு கோவம் வந்து புடிச்சு அவர தள்ளி விட்டுருவாங்க. அவள தான் இப்ப அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோவுக்கு பார்த்தோனே செம்ம கோவம் வருமா, உடனே என்ன பண்ண ஒரே அடி தான். அப்படியே அவர் அங்க போய் விழுந்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைனே நீங்க போட தேவையில்லன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர கிழிஞ்சு அவர் மூஞ்சிலேயே எறிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு அங்கருந்து ஹீரோ வந்துருவாரு. தப்பிச்சோம் பொழச்சோம்னு அங்கருந்து வெளிய ஓடி வருவாங்களா, ஹீரோயின் தடுமாறிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுக்கு மயக்கமா வருது அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து தாங்கி அவங்கள புடிச்சுப்பாரா, அதுக்கப்புறம் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி ஹீரோயின உட்கார வச்சுட்டு, அவர் கார் ஓட்ட போனா வந்து விடவே மாட்டாங்க. அவர் கைய புடிச்சு இது ரொம்ப கோல்டா இருக்கு. நான் கன்னத்துல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கன்னத்துல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ உடனே என்ன சொல்வாருன்னா, "நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தா என்னால டிரைவ் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லுவாரா. உடனே இவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவ புடிச்சு இழுத்து அவர் கன்னத்துல கிஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருவாரு. ஆரம்பத்துல அவங்க கிட்ட ஒரு பொண்ணு இப்படி நடந்துச்சுல்ல, இந்த ஃபீலிங் வந்து எனக்கு ஆல்ரெடி இதே மாரி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி திரும்பவும் நினைக்க ஆரம்பிப்பாரு. திரும்பவும் அவருக்கு ஒரு மாரி டிஸ்டர்பா அவர் ஃபீல் பண்ணுவாரு. திரும்ப ஹீரோயின வந்து கேட்பாரு, "நீ தான் அந்த பொண்ணா? ஆரம்பத்துல நீ என்ன பார்த்திருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நல்லா ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. திரும்பவும் ஹீரோவால கேட்கவே முடியாது. இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருப்பு கொள்ள அது எப்படியாவது ஹீரோயின் கிட்ட கேட்டுறணும். அவ தான் அந்த பொண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாரா. அதனால ஹீரோயின் கிட்ட மெசேஜ் பண்ணலாமா, கால் பண்ணலாமா, இல்ல கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வேலையாவே பிஸியாவே இருந்துட்டே இருப்பாங்களா. திடீர்னு ஹீரோ வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நேத்து கார்ல அப்படின்ன உடனே, "நேத்து கார்ல என்ன? நீ என்ன பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு?" கேட்கும்போது, "இல்ல நான் அசந்து தூங்கிட்டேன். அவ்வளோதானே" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அசந்து தூங்கிட்டியா? அப்ப நீ என்ன பண்ணன்னு உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவராலயும் சொல்ல முடியாது. அப்படியே தடுமாறிட்டே இருப்பாரா. அந்த டைம் பார்த்து மேனேஜர் இருக்கார்ல, நேர்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஹீரோ போட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "உன்ன வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து மேனேஜர் அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரோட அனுப்பி வச்சா, நீ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையே வந்து கிழிச்சு எறிஞ்சிருக்க. உனக்கு என்ன தைரியம்? சாதாரண எம்ப்ளாயியா வந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்க. உனக்கு இவ்ளோ வேலை, இவ்ளோ திமிரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ திட்டவும், கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வந்து சேர்மேன் உள்ள வந்துருவாரு. அவருக்கு செம்ம கோவம் வரும். அவர் பையன திட்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, வந்து "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தான்னு" ஆரம்பிப்பாரு. அப்புறம் ஹீரோ பார்ப்பாரு பாருங்களேன், அப்படியே அடக்கமா அப்படியே அமைதியாயிருவாரு. அப்புறம் அத எப்படி சமாளிப்பாருன்னா, என் கம்பெனில வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாயியும் என் வீட்ல உள்ள ஒருத்தவங்க மாதிரி. அவங்கள என்ன தைரியம் தான் இந்த மாரி நீ வந்து ட்ரீட் பண்ணுவ? அப்படி இப்படின்னு சொல்லி திட்டவும், "இல்ல சார், அப்படி சார், இப்படி சார்ன்னு" சொல்லிட்டு அப்படியே மேனேஜர் வந்து சமாளிச்சுருவாரு. மேனேஜர் கிட்ட வந்து சேர்மன் போனதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா, அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். நீங்க அவர எதுவுமே சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் அவருக்காக ஒவ்வொரு தடவையும் ஸ்டாண்ட் பண்றது அவருக்கு வேற ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவங்க 2 பேரும் பேசுறது இப்ப மேனேஜர் என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்ப சேர்மன்னு சொல்லிட்டாரு. சேர்மன் பொண்ணும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்ற மாரி அவர் பாட்டுக்கு அமைதியா போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாரு. "அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சியா? எனக்கு என்னமோ இவ மேல ஒரு டவுட் இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "வர வர அவ மேல நீ ரொம்ப அக்கறையாவே இருந்துட்டு இருக்க.
ஆனா வந்துட்டு உங்க அப்பாவோட பொண்ணா இருக்கலாம் அப்டின்னா வந்து உனக்கு தங்கச்சி முறை தானே வருது. அவ மேல எப்படி நீ ஃபீலிங்ஸ்ல போகலான்னோனே எனக்கு அதான் தெரியல. எனக்கு யார்கிட்டயும் இந்த மாரி ஃபீலிங்ஸ் வரல. அவகிட்ட எனக்கு ஒரு மாரியான ஃபீலிங்ஸ் வருது. ஆனாலும் அவ என் தங்கச்சியா இருப்பாளோன்ற மாரி ஒரு டவுட்டும் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சீக்கிரமா அந்த பொண்ணு யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருக்கவும், கரெக்ட்டா ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அப்படி இப்படின்னு 2 பேர்கிட்டயும் பேசிட்டே இருப்பாங்க. இவரும் வேற வழி இல்லாம இஷ்டத்துக்கு மாறி மாறி உளறிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ கிட்ட பேசிட்டு அப்புறம் பார்க்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கருந்து வெளிய வருவாங்களா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க அம்மா கால் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கால் பண்ணி என்ன அக்கவுண்ட்ல என்ன பணம்லாம் குறையுது. நீ திரும்ப திரும்ப கம்மியா தான் பணம் போட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ தான் போடுறது? நான் தான் சொல்றேன்ல என் ட்ரீட்மெண்ட்க்காக கொஞ்சம் பணம் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுமே இல்லாத காரணத்த வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்லிட்டு திரியிற. ஒழுங்கா நீ வந்து பணத்த போட்டுரு அப்படின்னுவாங்க. நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. உனக்கு இப்போ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ உன் தம்பி இருக்கான்ல, அவன் ஒரு புதுசா ஒரு பொண்ண பார்த்துருக்கான். அந்த பொண்ணு கூட அவன் டேட்டிங் போகணும். அதுக்காக வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த செலவுகள்லாம் இருக்கும். அதுக்காக நீ எக்ஸ்ட்ரா தான் அந்த மாசம் வந்து பணம் போடணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். நம்மளுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்றோம். அத கேட்க மாட்றாங்க. பையன் தம்பி வந்துட்டு டேட்டிங் போறான்னா, அதுக்கு நான் காசு குடுக்கணுமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவன் டேட்டிங் போறதுக்கு அவன் இல்லாம சம்பாரிச்சு போணும். நான் சம்பாரிச்சு அவனுக்கு குடுக்கணுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தவும், இதெல்லாம் அவன் உன் கூட பொறந்த தம்பி. அவனுக்கு செய்யாம நீ யாருக்கு செய்ய போற? அப்படின்னு அவங்க அம்மா இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் வெறுத்து போயிருவாங்க. அதோட சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க சின்ன பொண்ணா ஒரு 5, 6 வயசுல இருக்கும்போது, அவங்க தம்பி வயித்துல அவங்க அம்மா வயித்துல இருப்பாரு. டெலிவரிக்காக அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்களா, அப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த பையன பாப்பாவ தொட்டு பார்க்கலான்னு வரும்போதெல்லாம், அந்த ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின திட்டுவாங்க. "நீ போ அந்த பக்கம் எதுக்கு தொட்டு தொட்டு பார்த்து தொல்ல பண்ணிட்டே இருக்கன்னு" அப்பத்துலேருந்தே ஹீரோயின கடுகடுன்னு பேசுவாங்க. பக்கத்துல ஒருத்தவங்க டெலிவரிக்கு வந்திருப்பாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த புள்ள எவ்ளோ அழகா இருக்கா, பார்க்க சின்ன புள்ளையா இருக்கா. அவள போய் ஏன் கடுகடுன்னு பேசுறீங்க? இப்பவே அந்த மாரிலாம் பேசாதீங்க" அப்படி இப்படின்னு பக்கத்துல உள்ள பெட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. "இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, நீ தூக்கிட்டு போய் வளர்க்குறியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே ஹீரோயின் இது கேட்டோனே ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவாங்க. என்ன நம்ம அம்மா நம்மள வந்துட்டு தூக்கிட்டு போய் வளர்க்குற இன்னொருத்தர்ட்ட கேட்டா அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. அப்பத்துலேருந்தே அவங்க மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். இது கூட பரவால்ல. அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்களா, ஒரு 12த் வரைக்கும் முடிச்சோனே காலேஜ் போகணும்ல, அந்த டைம்ல வந்து குடும்ப சூழ்நிலை இந்த மாரி இருக்கும். ஆனா அவங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய காலேஜ்ல வந்து இந்த மாரி டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, அதாவது மெரிட்ல அந்த மாரிலாம் கிடைக்கும்ல. காலேஜ் வந்து கிடைச்சிருக்கும். இந்த அளவுக்கு கம்மியான ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும் அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த கம்மியான ஃபீஸ் அந்த குறைஞ்ச அமௌண்ட் இருக்குல்ல, அத கூட என்னால கட்ட முடியாது. என்கிட்ட ஏது பணம் அதெல்லாம் வேண்டாம். நான் தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, நார்மலான காலேஜ்ல நீ சேர்ந்தா போதும். இதெல்லாம் தேவையில்ல. தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. ஒழுங்கா பார்ட் டைம் வேலை போயிட்டு கிடைக்கிற சம்பளத்த வந்து குடுக்குற வழிய பாரு. அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப சோர்ந்து போய் நின்னுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க தம்பி இருக்காருல்ல, அவர் வந்து அம்மா நான் வந்துட்டு 30 ரேங்க்குள்ள வந்துட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்வாரு. 30 ரேங்க்குள்ள வந்துட்டியா? அப்படின்ற மாரி அதுவும் 30வது ரேங்க்னா அப்படிதான் அர்த்தம். அப்படி பார்த்தா அவன் நீ இது எவ்வளோ பெரிய சாதனையான விஷயம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில உள்ள காசு எடுத்து தம்பிக்கு கிஃப்ட் மாரி குடுப்பாங்க. இத பார்த்தோனே அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம அம்மா வந்து நம்மள ஏன் இப்படி வெறுத்துக்கிட்டே இருக்காங்க? தம்பி மேல மட்டும் ஏன் இவ்வளோ பிரியமா இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அது இப்ப ஞாபகம் வந்துருமா? திரும்பவும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் உன் பொண்ணு தானே. நீ அந்த மாரியா நடந்துக்கிற. இதுக்கு மேல நான் அப்படி இருக்கவே மாட்டேன் அப்படின்ன உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாதையா எல்லா பணத்தையும் இனிமே நீ பேங்க்ல போடுற. என் அக்கவுண்ட்ல போட்டு வைக்கிற. இனிமே நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், இதுக்கு மேல எப்படி நடந்துக்கும் எனக்கு தெரியும்னு பேச பேச ஹீரோயின் வந்து கால கட் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன அவங்க நெனைப்பாங்கன்னா, நம்ம வாழ போறது இன்னும் நாட்கள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம இவங்கள விட்டோம்னா சரியா வராது. இப்ப அவங்க மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற கிடைச்சிருக்கா. எல்லாத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா கிட்ட இவ்வளோ நாளா பணம் குடுத்துருந்தாங்கல்ல, அது இவங்க அக்கவுண்ட்ல தானே போயிருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாவே இப்ப போய் எடுத்துறணும். எல்லா பணத்தையும் எடுத்து நம்ம இனிமே வந்து நல்லா செலவு பண்ணணும். அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு மைண்ட் வந்துரும். ஏன்னா ஒரு பைசா கூட இந்த குடும்பத்துக்காக இனிமே நம்ம குடுக்கவே கூடாது. அப்படின்ற மாரி அவங்களுக்கு தோணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிறதுனால. ஸோ அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் இப்ப என்ன பண்ணுவாங்க, நேரா கிளம்பி போவாங்க. போயிட்டு பேங்க்குக்கு போவாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்து பணம் நான் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது, மொத்தமும் வேணும்னு கேட்கும்போது அவங்களே ஒரு மாரி பார்ப்பாங்க. மொத்த அமௌண்ட்டையும் எடுக்க போறீங்களா? அத வச்சு என்ன செய்ய போறீங்கன்னோனே, செலவு பண்ண தான் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். உடனே வேக வேகமா ஹேண்ட் பேக்லேருந்து ஒரு பை எடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மூட்டை மாரி இருக்கும். இந்த மூட்டை போதும்ல அந்த இருக்கிற பணத்துக்கலாம்ன்னு கேட்கும்போது, போதுன்ற மாரி அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு வழியா அவங்க குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பெரிய பெட்டி சைஸுக்கு இருக்கும் அந்த மூட்டை. அத தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வருவாங்க. வெளிய வரும்போது இதுல இன்னொரு கூத்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோயின ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உண்மையிலேயே அவ என்னோட தங்கச்சியா வராளா? அப்பாவோட அந்த பொண்ணா அது? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் போற இடத்துலலாம் வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க அந்த மூட்டைய தூக்க முடியாம தூக்கிட்டு வருவாங்களா, அப்ப அவங்க இந்த பணம் என்ன இவ்ளோ கணக்குது அப்படின்ற மாரி புலம்பிக்கிட்டே தூக்கவே முடியாது அவங்களால. தூக்கிட்டு வருவாங்க. உடனே ஹீரோயின் "என்ன பாஸ் இவ என்ன பேங்க்லேருந்து இவ்ளோ பணத்த எடுத்துட்டு வரா? அப்படின்னா நிச்சயமா அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா தான் இருப்பா" அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. வாய மூடுறாடி அப்படின்ற மாரி ஹீரோக்கு கோவமா வரும். அதோட அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா, நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உட்காந்து நல்லா சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. அங்க உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து ரொம்ப ரொம்ப பணக்காரவங்க மட்டும் தான் வருவாங்க. அது முன்னாடியே அவங்க புக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில அந்த மாரிலாம் நெறைய செலவு பண்ணணும். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதாவது லட்சங்கள் அந்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோயின் டக்குனு என்ன பண்ணுவாங்க, இப்ப எவ்வளோ பணம் தேவை? கேஷா இருந்தா உங்களுக்கு ஓகே தானே? அப்படின்னு கேட்கும்போது, ஓகே
ஓகேன்னு சொல்லுவாங்களா, உனது பெரிய மூட்டையிலேருந்து பணத்த எடுத்து குடுக்கும்போது, உடனே அவங்க டக்குன்னு மாறி அவ்ளோ மரியாதை குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஹீரோயினுக்கு. "நீங்க வாங்க, வாங்க உள்ள வாங்க. நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெட்டி நெறைய பணத்த வச்சுட்டு சுத்திட்டு இருக்காளே அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. அப்புறம் ஹீரோயின் நெனைப்பாங்க, நல்லா சாப்பிடணும், ஆசை தீர திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இத ஒண்ணு ஆர்டர் பண்ணி, அத ஒண்ணு ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஹீரோவும், அவர் ஃப்ரெண்டும் இந்த மாரி இடத்துலலாம் வந்து தங்குறாங்க அப்படின்னா, அவங்கலாம் எவ்வளோ வசதியானவங்களா இருப்பாங்க. அப்ப இவ நிச்சயமா உங்களோட தங்கச்சியே தான் அப்படின்ற மாரி ஹீரோவ வெறுப்பேத்திட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. நீ வாய மட்டும் மூடலன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிள்லயே தெரியாத மாரி அந்த மெனு கார்ட வச்சு மூஞ்ச மறைச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி தின்னுட்டு இருப்பாங்க. இத பார்க்கும்போது அவங்கலாம் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இவ சாப்பிடுறத பார்த்தா வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் பட்டினி கிடந்தவங்க, அப்படியே ரொம்ப சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாரில சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரகசியமா பேசிப்பாங்க. ஆனா ரொம்ப பணம் வச்சிருக்கா, இது ஒண்ணுமே புரியலல்ல அப்படின்ற மாரிலாம் நெனச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அப்ப என்ன நெனைப்பாங்கன்னா, எனக்கு நல்லா நீங்க சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் டிப்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னோனே, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, அது உங்களோட விருப்பம் தான். நீங்க எவ்வளோ குடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு அப்படியே கொஞ்சம் கை நெறைய அள்ளி இவங்கள்ட்ட குடுப்பாங்க. இது ரொம்ப அதிகம். இவ்வளோலாம் வாங்குனோம்னா எங்க வேல போயிரும் அப்படின்ட்டு அந்த அந்த லேடியே பாதி பணத்த ரிட்டர்ன் குடுத்துரும். அப்ப யார் இது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்க பக்கத்துல ஒருத்தவங்க நிப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க வச்சுக்கோன்னு குடுக்கவும், அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கும். இதோட பண்ணும்போது என்ன பாஸ் இது அள்ளி அள்ளி இறைக்கிறா அப்படின்ற மாரி இதுங்க 2த்துக்கும் இந்த மாரி இருக்கும். சரி நல்லா சாப்பிட்டுட்டோம். டிப்ஸும் குடுத்தாச்சு. அடுத்ததுன்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சேர்மன் கரெக்ட்டா வந்துருவாரு. அவ்வளோதான் ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி ஆயிடும். அவர் ஒரு பக்கம் மறைஞ்சு உட்காந்துருவாரு. "நீ என்னம்மா இங்க பண்றன்னு?" கேட்கவும், "நான் சும்மா இங்க வந்தேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு நான் ட்ரீட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி பேசிட்டே இருப்பாங்களா, இவங்க 2 பேரும் நல்லா பேசுறத வச்சு உண்மையிலேயே அவர் அப்பா பொண்ணு தானான்ற மாரி ஹீரோக்கு இப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வற்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற ட்ரீட்ட ஏத்துட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் இப்படி கிளம்பிருவாங்க. இப்ப ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்னும் இதாயிட்டே இருக்கும். அப்ப ஃப்ரெண்ட் வேற என்ன சொல்வாருன்னா, "மனச தேத்திக்கடா, அவ மேல நீ எந்த ஃபீலிங்ஸ்க்கும் ஆளாகாத. உனக்கு ஹாஃப் சிஸ்டரா வேற வரப்போறா" அப்படின்ற மாரி சொல்லவும், "வாய மூடுறா" அப்படின்னு திரும்ப திரும்ப திட்டி விட்டு அங்கருந்து எந்திரிச்சுருவாரு. இப்ப போய் உட்காந்துட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வருவாரு. அவரு "என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாரி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். எல்லாரும் அப்படித்தானே தான் பிரச்சனைய ஃப்ரெண்ட் பிரச்சனையா மாத்திடுற மாரி. என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவனுக்கு வந்து அப்பா நல்ல கேரக்டர் தான். ஆனா திடீர்னு ஒரு தங்கச்சி முளைச்சுட்டா. அது வந்து சொந்த தங்கச்சியா, பாதி தங்கச்சியா, ஒரிஜினல் தங்கச்சியான்னு தெரியல" அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, "இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னோனே, இல்ல எனக்கு அவ மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அது வந்து வரலாமா வேண்டாமான்னே தெரியல. நீ அப்ப உனக்கு பிடிக்கலன்னா நீ வேற இடத்துக்கு போ வேண்டியது. இல்ல நாங்க 2 பேரும் இப்போ ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். டெய்லி அவள பார்க்குற மாரி இருக்கு, பழகுற மாரி இருக்கு, பேசுற மாரி இருக்கு. அவகிட்ட இருந்து என்னால அவாய்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இதெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்குன்னோனே, இதுக்கு ஏன் நீ குழப்பப்படுற? டெஸ்ட் எடுத்து பாரு தெரிஞ்சிரும்" அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடும். "நீ ஒரு குட் ஐடியா குடுத்துருக்க. உண்மையிலேயே நான் அந்த டெஸ்ட்ட மட்டும் எடுத்து பார்த்துட்டேன்னா, எனக்கு நிச்சயமா எல்லாமே உண்மை தெரிஞ்சிரும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்ப வருவாரு. பார்த்தீங்கன்னா வேலை மெனக்கிட்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு டெஸ்ட் எடுக்க போவோன்ற மாரி முடிவு பண்ணிருவாரு. ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கைய பிடிச்சு வேக வேகமா இழுத்துட்டு போவாரா, எதுத்தாப்புலயே அந்த ஹீரோட பாய் ஃப்ரெண்ட பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணு வந்துரும். அத தெரியாம தான் தடுக்கி விட்டுருவாங்க. அந்த பொண்ணு உடனே கீழ விழுந்துரும். உடனே எழுந்துட்டு, "உனக்கு என்ன கண்ணா தெரியல? இப்படி இடிச்சிட்டு வர?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயின் பதில் பேசுறதுக்குள்ள அந்த லவர் பாய் எக்ஸ் லவர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த பொண்ண திட்டுவான். "அவ யாருன்னு தெரியாம அவகிட்டயே நீ வம்பு வளர்த்துட்டு இருக்க. இன்னொரு தடவ இந்த மாரி பண்ணா உன்ன அப்படித்தான் இப்படித்தான்னு" சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவான். இப்ப ஹீரோயினுக்கே பார்க்க பாவமா இருக்கும். உடனே கைய குடுப்பாங்களா, அவங்க எந்திரிக்கிறதுக்காக, "நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டி விட்டுரும். உடனே பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வலிய ஆரம்பிச்சுருவாரு. "இங்க பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ அப்படிதான். நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன். திரும்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்" அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுருவாரு. "நீ அப்புறமா சேர்ந்துக்க. இப்ப வலிய விடு" அப்படின்ற மாரி ஹீரோ அவர கூட்டிக்கிட்டு வேக வேகமா இப்ப வெளிய வந்துருவாங்க. ஏன்னா, இப்ப ஹீரோயின் வந்து அடுத்து எதுவும் உளறிறக்கூடாதுல்ல. அதனால வெளிய வந்துருவாங்க. ஏன்னா, இன்னும் ஒரு நிமிஷம் விட்டுருந்தோம்னா, இப்ப அந்த ஆளுக்கு தான் தெரிஞ்சதுனால சேர்மேன் பொண்ணு ஹீரோயின் நெனச்சதுனால தான் அவர் இந்த அளவுக்கு மாறியிருக்காரு. ஹீரோயின் கிட்ட அவர் கேட்டு இப்ப இவங்க உளறிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா வெளிய கூட்டு வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு. "உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே ரொமான்டிக்கா நிக்கிற மாரி இருக்கும். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அப்புறமா நார்மலாகி அப்புறம் பேசுவாங்க. சேர்மனுக்கும் உங்களுக்கும் என்ன இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சேர்மனே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாரி, ஒரு நல்ல பெர்சன் அவரு. என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மத்தபடி வேற ஏதாவதானா என்னன்னு கேட்பாங்க ஹீரோயின். "அவரோட பொண்ணா நீங்கன்னு?" கேட்கும்போது, "எது? அவரோட பொண்ணா? யார் சொன்னது?" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்ப ஆச்சரியமா கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் "அதெல்லாம் கிடையாதே" அப்படின்னு ஹீரோயின் வாயிலேயே சொல்லிடுவாங்களா. அப்பதான் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சந்தோஷமா இருக்கும். அப்பாடா நம்ம லவ் பண்றது தப்பே இல்ல. ஆனாலும் அவருக்கு ஒரு லவ் ஃபீலிங் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்ததுல, அதனால அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். "நீ எதுக்கு அப்படி சந்தோஷப்படுற? ஓஹோ! இந்த ஆஃபீஸ் பூராவுமே அப்படி நெனச்சிட்டு இருக்கா? அதனால தான் கொஞ்ச நாளா இவங்க எல்லாருமே மாறி நடந்துட்டு இருக்காங்களா? அந்த மேனேஜர்லேருந்து கூட வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே என்ன சேர்மனோட பொண்ணு நெனச்சிட்டு இருக்காங்களா? அதனால தான் இவ்ளோ என்ன கவனிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சிட்டே பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இப்பதான் இவ்வளோ நாளா இவங்கலாம் மாறி நடந்துட்டு இருக்கிற விஷயமே எனக்கு புரியுது. அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அந்த 2 பேரும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரு கிளம்பி போயிடுவாரு. அதனால ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க பணத்தெல்லாம் மொத்தமா எடுத்துட்டாங்கல்ல, அது மெசேஜ்ல வந்து இப்ப அந்த பையன் பார்த்துருவாரு ஹீரோனோட தம்பி. உடனே அம்மா கிட்ட போய் போட்டு குடுத்துருவாரு. "இங்க பார்த்தீங்களாம்மா, ரூ. 1 கூட அக்கவுண்ட்ல இல்லாம மொத்தத்தையும் எடுத்துட்டா" அப்படின்ற மாரி சொல்லவும், "அவர நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கசாப் கடையிலலாம் கத்தி வச்சுட்டு பெரிய அந்த மாரி ஒண்ணு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸ்க்கே நேரா தூக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, "அவ இங்க வந்தாகணும். இந்த மாரி என்ன ஏமாத்துன இந்த ஏமாத்து கழுதை இங்க வந்தாகணும். அவள உண்டு இல்லன்னு பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ
ஆஃபீஸ்ல நின்னு ரகல பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பயந்தே போயிடுவாங்க. ஹீரோயின் வெளிய போலான்னு சொல்லும்போது, அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க வில்லேஜ்லேருந்து வரவங்க தான்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே இந்த எக்ஸ் லவர் இருக்கார்ல, அவர் ரொம்ப அத நான் பார்த்துக்கிறேன். நீ எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சோம். இப்ப நீங்கலாம் வெளிய போறன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அப்படின்ற மாரி பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாரி இவர் பேசுவாரு. என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, உங்கள அது பண்ணிட்டு இது எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சுரும் அது. அது அவங்க வந்து சேர்மனோட பொண்ணு. அவங்க கிட்ட நீங்க இந்த மாரி நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரா, சேர்மனோட பொண்ணா அவ என்னோட பொண்ணு அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். அந்த ஆஃபீஸ்ல ஒரு வில்லி பொண்ணு இருக்குல்ல, உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுரும். இவங்க 2 பேரும் அசிங்கமா வந்து இங்க சண்டை போட்டு ஒரு மாரி மானத்த வாங்குறாங்கல்ல. ஓ! இதெல்லாம் வேறயா அப்படின்ற மாரி இப்ப இதுக்கு ஒரு பெரிய குஷியா போயிடும். இன்னையிலேருந்து அவளோட மதிப்பே நான் மாத்தி காட்டுறேன்ற மாரி எல்லாத்தையும் இது வேற வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி விட்டுரும். நம்ம ஹீரோயின் அங்க வருவாங்களா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இவங்க இஷ்டத்துக்கு பேசம்போது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, எங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லும்போது, சரி என் கூட வாங்க நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஓ! அப்படியா நாங்க வரோம்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் உடனே அம்மாவும் தம்பியும் கூடவே போவாங்க. மொட்டை மாடிக்கு கூட்டு போயிடுவாங்க. அங்க கூட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கையில வச்சிருக்கிறத என்ட்ட குடுங்கன்னு கேட்கும்போது குடுத்துருவாங்க. நீ பணம் குடுக்க போறதா இருந்தா நான் என்னத்த இதெல்லாம் பண்ண போறேன்னு குடுத்துருவாங்க. உடனே ஹீரோயின் அத வாங்கிட்டு 2 பேரையும் பயங்கரமா மிரட்டுவாங்க. அந்த தம்பிய புடிச்சு அங்க தள்ளி விடுற மாரி மிரட்டுவாங்க. இவனுக்காக தானே நீ இந்த மாரிலாம் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன்னு சொன்னா கூட உனக்கு எந்த வருத்தமும் இல்லல்ல. உனக்கு தேவை பணம் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ பயங்கரமா திட்டுவாங்க. அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1000 பேசிட்டு இருப்பாங்க. நீ இப்ப எங்கேயாவது போறன்னு வச்சுக்கோயேன், உங்க 2 பேரையும் எங்கேயாவது புடிச்சு தள்ளி விட்டு நானும் இன்னும் சாக தானே போறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம் இருக்கு. வாழ்றதா இருந்தா நான் அத பத்திலாம் யோசிக்கணும். நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பயந்துகிட்டு அங்கிருந்து உழுந்தடிச்சுட்டு ஓடிருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்ம கோவமா இருக்கும். அதோட இப்ப கீழ இறங்கி வருவாங்களா, வர வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஏதோ ஒரு திருடன் வந்து ஒரு பொண்ண புடிச்சு வச்சுக்கிட்டு வம்பு பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ண வந்து அவன்ட்ட இருந்து காப்பாத்திருவாங்க. உடனே எல்லாருமே கிளாப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அங்க போலீஸே வந்துருவாங்க. வந்தோனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் வந்து வச்சுட்டு அந்த திருடனையும் மிரட்டி இந்த மாரி காப்பாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஹீரோயினா அதாவது ஹீரோ மாதிரி அவங்க ரொம்ப தைரியமானவங்கன்னு அவங்களுக்கு வந்து அவார்டு குடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபங்ஷனே ரெடி பண்ணி அந்த இடத்துலயே பேசி அந்த நியூஸ் எல்லாம் இப்ப டிவிலலாம் வர ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. இந்த மாரி நீங்க வந்து பட்ட பகல்ல ஒரு திருடன் கிட்ட இந்த அளவுக்கு தைரியமா நிக்கிறீங்களே, அவன் ஏதாவது செஞ்சுட்டா உங்களுக்கு என்ன ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆகும்னு கேட்கும்போது, உங்களுக்கு பயமா இல்லன்னு கேட்கும்போது, எனக்கு பயமே கிடையாது. எனக்கு பயமே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் இந்த அளவுக்கு தைரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயினுக்கு பட்டம்லாம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பரிசு அமௌண்ட் வேற பெரிய அமௌண்ட்டா ஒண்ணு கிடைச்சிரும். உடனே இந்த டிவில அந்த நியூஸா ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவும் தம்பியும் வேற அத பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இவகிட்ட இன்னும் பணம் சேர்ந்துகிட்டே போகுது. எப்படியாவது அவள்ட்ட இந்த தடவ நல்ல விதமா போய் சேர்ந்து அந்த பணத்த வாங்கிடணும்னு சொல்லிட்டு இப்ப அம்மாவும் தம்பியும் பிளான் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் தலையில ஒரு மாரி வலி வந்ததுனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா, அம்மாவும் தம்பியும் நடிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு அவ்ளோ ட்ராமா போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காகவே நெறைய பேர் வருவாங்க. அப்ப அவங்க அம்மாவும் தம்பியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் அவங்களோட சொந்த அம்மாவும் தம்பியும். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அவளுக்கு இந்த மாரிலாம் உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நீங்க பேட்டியில சொல்றீங்களா? எங்களுக்கு சேனலுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, தாராளமா சொல்றோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் குடுக்கணுன்ற மாரிலாம் கேட்டு வச்சுப்பாங்க. நீங்க மட்டும் எங்க பொண்ண பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க வந்து நெறைய பணம் குடுக்குறோன்ற மாரி அவங்களும் சொல்லவும், இப்ப எப்படியாவது பணம் வந்தா போதும்னு திரும்பவும் அதுங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்கும். ஹீரோயின் வெளிய போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் விரட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் கொஞ்சம் சரியாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க. இப்ப ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர்லேருந்து எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்து வெல்கம் பண்ணுவாங்க. நல்லா அந்த கிஃப்ட் எல்லாம் குடுத்து, அந்த பொக்கேலாம் குடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சேர்மன் இருக்காருல்ல, அவரும் அந்த டைம் வந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு அந்த ஷோல்டர்ல தட்டி குடுத்து, "நீ நல்லா வேலை பார்க்கணுமா?" அப்படின்னு பேசும்போது, அப்பாவும் பொண்ணும் எவ்வளோ பிரியமா இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இவங்க ரகசியமாவே இருக்காங்கன்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அவங்க பொண்ணு நீங்க அறிமுகப்படுத்த தானே போறாங்கன்ற மாரிலாம் மேனேஜர் எல்லாரோடையும் சேர்ந்து பேசிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் வருவாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப ஹீரோ அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவரு போயிட்டு ரூம்ல போய் உட்கார்ந்திருப்பாரா, அப்ப அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அந்த மேனேஜர்ட்ட போய் பேசும். பேசிட்டு என்ன சொல்லும்னா, "நீங்க நினைக்கிற மாரி அவ ஒண்ணும் சேர்மனோட பொண்ணு கிடையாது." இப்ப அவருக்கே ஒரு யோசனையா இருக்கும். "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பாரா. "ஆமா, இந்த வீடியோவ பாருங்க." அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட ஹீரோயின் முன்னாடி எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது அம்மா, தம்பி கூட எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அவங்க அம்மாவும் தம்பியும் பார்த்தோனே அந்த மேனேஜருக்கு செம்ம கோவம் வரும். "அவளா இது? அப்ப இவ சேர்மனோட பொண்ணு கிடையாதா? நம்ம தான் இவ்வளோ நாள் தப்பா நினைச்சுக்கிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செம்ம கோவம் வரும். உடனே இப்ப வேக வேகமா போவாரு. "இப்ப போகாதீங்க. இப்ப போனீங்கன்னா, அவ எவ்வளோ ட்ராமா போட்டு இவ்வளோ நாளா நம்மள ஏமாத்தியிருக்கா. அவளுக்கு தகுந்த மாரியே நம்ம அவள ஏமாத்தணும்." அப்படின்ற மாரி அவள அசிங்கப்படுத்தணுன்ற மாரி இது சொல்ல ஆரம்பிச்சுரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, அவ இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜரா தானே இருக்கா. அவகிட்ட சைன் வாங்குற மாதிரி பண்ணுங்க. அதாவது ஒரு மீட்டிங் நடக்கிற மாரி சைன் வாங்குற மாரி பண்ணுங்க. அது மூலியமா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அத சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இவரு எல்லா கோவத்தையும் அடக்கிட்டு, அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதே மாரியே அவரு நடந்துப்பாரு. வெளிய வருவாரு. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் இருக்குன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மறுநாள் அந்த ப்ரோகிராம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின வர சொல்லுவாங்க. அங்க பார்த்தோம்னா இடையில ஹீரோயின வந்து ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு அவங்கள்ட்ட தப்பா நடந்தாங்கல்ல, அந்த கம்பெனியோட கொஞ்சம் கை கோர்த்துக்கிட்டு இப்ப ஹீரோயின அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்களலாம் வர சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லா எம்ப்ளாயும் அங்க உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி ஹீரோயின அசிங்கப்படுத்துறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இப்ப அந்த சைன் வாங்குனாங்கல்ல, அதுக்கு எது வாங்கியிருப்பாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட்ட இவங்க கிழிச்சு போட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு நஷ்ட ஈடு குடுக்கணுன்றதுக்காக கோடிக்கணக்குல வந்து இவங்க குடுக்குறேன்னு சம்மதிச்ச மாரி சைன் வாங்கியிருப்பாரு. இப்ப அந்த ப்ரோகிராம் மூலியமா அவர காட்டுனோனே ஹீரோயினுக்கு புரியவே புரியாது. இந்த சைன நான் எப்போ போட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் முழிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்க யோசிப்பாங்க, இந்த மாரி ப்ரோகிராம்க்காக சைன் வாங்கி பொய் சொல்லி அவர் வாங்குனது அவங்களுக்கு ஞாபகம் வரும்போது,
ஹீரோயினுக்கு இப்போ கோவமா வரும். "அப்படிதானே இவ்வளோ நாளா நீ நடிச்சு ஏமாத்திட்டு இருந்த சேர்மன் பொண்ணு மாரின்னோனே" இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. முழிச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அந்த ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணாங்களே, அவங்கலாம் வேற வந்து இந்த மாரி எங்களுக்கு பணம் குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மாறி மாறி எல்லாருமே ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு மேல ஹீரோவால பொறுத்திருக்க முடியாது. ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண போவாரா, "உடனே நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன். அவள யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ற" மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "வேண்டாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இவ்ளோ பெரிய இத நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயி. பேசாம இரு" அப்படின்ற மாரி நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஒரு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணுவாரு. இவங்க எல்லாரும் என்ன நெனச்சுப்பாங்க, அசிஸ்டன்ட் தான் வந்து அந்த ஒரு ஆஃபீஸ்ல உள்ள மெயினான ஆளுன்னு நெனச்சுட்டு அவர்கிட்ட ரொம்ப பணிஞ்சு பணிஞ்சு போவாங்க. இப்ப சேர்மனும் விஷயம் தெரிஞ்சு வந்துருவாரு. "இங்க என்ன நடக்குது? என்னோட ஆஃபீஸ்ல என்னோட அனுமதி இல்லாம யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் வேலைய விட்டு தூக்கிருவேன்னு" பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. அவ்வளோதான் இப்ப அந்த மேனேஜர் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அந்த பொண்ண பயங்கரமா திட்டுவாரு. "உன்னால தான், நீ குடுத்த பிளானால தான் இப்ப என் வேலையே போற மாரி ஆயிடுச்சு. இன்னொருத்தன் இந்த பிளான தூக்கிட்டு வராதன்னு" கண்டபடி திட்டி விட்டுட்டு இப்ப அங்கருந்து அவரும் கெளம்பிருவாங்க. அப்ப நேரம் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசும்போது ஹீரோ வந்து திரும்பவும் கேட்பாரு. "மேல் மாடல் பத்தி ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வரும். மேல் மாடல் அனுப்பி விடுங்கன்னு தானே ஆரம்பத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே அப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க கையெடுத்து அவங்க அவர நெஞ்சில வச்சுட்டு சொல்லுவாரு. "இந்த மாரி உண்மையிலேயே உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயின் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு புடிச்சு ஐயோ! கண்டுபிடிச்சுட்டான் போல எல்லாத்தையும் அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நார்மலா ஆயிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்களா. அதுக்கப்புறம் மறுநாள் ஆஃபீஸ் வந்த உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. "உன் மேல எனக்கு ஒரு பர்சனலா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப அந்த வில்லி பொண்ணு வந்து இத கேட்டுரும். இப்ப சேர்மனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா இங்க தெரிஞ்சுட்டு இருந்தா, இப்ப அது இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது இவன் இந்த மாரி ஒரு பணக்கார பையன வந்துட்டு மடக்கி போட்டு இப்படி பண்ண போறாளா? இவள நம்ம சும்மா விடக்கூடாது. வேற ஏதாவது பிளான் பண்ணி இவள மொத்தமா மாட்டி விடணும் அப்படின்ற மாரி நெனைக்கும். உடனே இது என்ன பண்ணும், ஒரு கப்ல டீ எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போய் குடுக்கும். குடுக்கும்போது, "நான் இவ்வளோ நாளா செஞ்ச தப்புக்கு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, "இத நீ ட்ரிங்க் பண்ணிட்டா நான் அத ஏத்துப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சுருவாங்க. அவ்வளோதான். அதில வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கும். அப்படியே ஹீரோயின் தடுமாற ஆரம்பிச்சுருவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். அவர் அந்த மீட்டிங் போயிருப்பாரு. இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ் லவர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், ஹீரோயின தனியா இவங்க 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. "நீ போய் அவகிட்ட வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணு. அத ஃபோட்டோ எடுத்து வச்சு அவ மானத்த வாங்கிடலாம்" அப்படின்ற மாரி சொல்லவும், இவனும் வந்திருப்பான். ஹீரோயின் வேற இப்ப தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில ஹீரோயின கூட்டு ரூமுக்கே போயிருவான். அங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கைய பிடிச்சு இழுக்க, கால பிடிச்சு இழுக்க அவன் வேற வம்பு பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு ஹீரோக்கு தான் கால் பண்ணுவாங்க. அவன் ஃபோன பார்த்துட்டு உடனே ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருவான். ஹீரோ வந்து எடுத்து பார்ப்பாரா, மிஸ்டு கால்ல ஹீரோயின் நம்பர் வந்திருக்கும். திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே அந்த மீட்டிங்க பாதியில நிப்பாட்டிட்டு ஹீரோயின தேடி வருவாரு. வரும்போது அந்த ஆஃபீஸ்ல ஏதோ எங்கேயும் தேடி பார்ப்பாரு. ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. ஒரு வேள கார் அங்க எடுக்கிறதுக்காக கீழ எங்கேயும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழ போலான்னு நினைக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு தண்ணி கிளாஸ் இருக்கு. அத தூக்கி கதவுல அடிப்பாங்க பாருங்க. டக்குன்னு வந்துட்டு சத்தம் ஹீரோயின் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். உடனே ஹீரோ கதவ தொறந்துட்டு வந்த உடனே, அவங்கள போட்டு ஒரு படாப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்துட்டு எட்டி உதன்னு உதச்சிட்டு ஹீரோயின காப்பாத்தி அவங்களுக்கு மேலலாம் அந்த கோட்டெல்லாம் அவங்கள போத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. வெளிய கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ரொம்ப மயக்கத்துல இருக்காங்க. ஏதோ கலந்து குடுத்து. அத பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோவ போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. கிஸ் பண்றதுக்கும் முகத்த இப்படி திருப்பு, அப்படி திருப்புன்னு. இவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு எல்லாம் புரியுது. அவங்கள ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பின்னாடி வந்து ஹீரோயின கார்ல உட்கார வச்சுட்டு, முன்னாடி டிரைவர் அவர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, "கார ஓட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஹீரோவ கிஸ் பண்றதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டிரைவர் அவர் ஃப்ரெண்ட் அவர் வேற திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர் காது கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, "ஹெல்ப் மீ" அப்படின்ற மாரி வேற கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன நெனச்சுப்பாரு, அவங்க வந்து இப்ப அந்த மயக்கத்துல இருக்காங்க. அதனால அதாவது கிஸ் பண்ணி ஹெல்ப் கேட்கிறா போல இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போவாரு. உடனே இவரு என்ன பண்ணுவாரு, சடன் பிரேக்க போட்டு திருப்பி விட்டுருவாரு. 2 பேரும் தடுமாறி வேற வேற பக்கம் போய் முட்டிக்குவாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு, "பாஸ் நான் எப்படி உங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து உங்கள காப்பாத்துனேனா, இன்னும் 2 நிமிஷத்துல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன்ற" உடனே, "அட பாவி" அப்படின்ற மாரி வந்ததையும் கெடுத்து விட்டு, "திறமையா வேற பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி இவருக்கு செம்ம கோவம் வரும். "இப்படி பண்ணிட்டலடா உன்ன இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருப்பாரு. அதோட ஹாஸ்பிட்டல் வந்து ஹீரோயின வந்து அட்மிட் பண்ணிருவாங்க. இப்ப மயக்கம் தெளிஞ்சு அவங்க எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இப்ப ப்ரொபோஸே பண்ணுவாரு. "நான் வந்து உன்ன உண்மையிலேயே நேசிக்கிறேன். நீ தானே என் கூட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் கூட இருந்த" அப்படின்ற மாரி இப்ப 2 பேரையும் கண்டுபிடிச்சுட்டார்ல இவர் தான். ஓப்பனா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேருக்குள்ள அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சா தான் இருக்கு. அதோட வந்து ஹீரோ வந்து, "எனக்கு உன் மேல தான் இதா இருக்கு. நான் உண்மையிலேயே உன்ன லவ் பண்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்" அப்படி இப்படின்னு பேசுவாரு. உடனே ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, இன்னும் நம்மளோட வாழ்நாட்கள் வந்து இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த டைம்ல நம்ம இத ஓகே சொன்னோம்னா, அவன் வாழ்க்கை வந்து வீணா போயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாருங்க உங்ககிட்ட நான் இருந்தது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது கூட ஒரு விபத்து மாரி தான். அதனால பெருசா நினைக்காதீங்க. வேணும்னா நான் உங்களுக்கு வேற ஏதாவது பே பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி பேசுவாங்களா. உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். இவன் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேக வேகமா எந்திரிச்சிருப்பாரு. வெளிய போம்போது அவர் ஃப்ரெண்ட் கிட்ட வேற சொல்லியிருப்பாரு, "பொக்கே ஒண்ணு வாங்கிட்டு வா, அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு." ஆனா பொக்கே வரதுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ணி மொக்கையாயிடுச்சு. உடனே அத வந்து, "நீ போய் நீ உன் பொண்டாட்டிக்கோ இல்ல யாருக்கோ போய் குடுப்போதுன்னு" சொல்லிட்டு கோவமா போயிடுவாரு. என்னாச்சு போம்போது நல்லா போனாரு, இப்ப ஏன் கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப அவர் வேற யோசிச்சுட்டே இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க அம்மாவும் தம்பியும் வந்துட்டு
ஆல்ரெடி வந்து பேசி வச்சிருந்தாங்களே இன்டர்வியூ குடுக்குறோம் எங்க பொண்ண பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூல என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து மூளையில வந்து பிரச்சனை இருக்கு. அவளுக்கு வந்து ஒரு பெரிய நோய் இருக்கு. அவளுக்கு ஆப்பரேஷன் பண்ணலன்னா அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தாலுமே வேணும்னே இந்த மாதிரி அவங்க பணத்துக்காக அப்படி இருந்தா அதெல்லாம் கஷ்டமா தானே இருக்கு. அதோட அவங்க வேற அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா, இந்த பேட்டி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையுமே அந்த பேட்டியில சொல்லிடுவாங்க. மானமே போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவ்ளோ பேசிருவாங்க அந்த பேட்டியில ஹீரோயின பத்தி அப்படிலாம் பேசிருவாங்க. இப்ப ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். தலையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாரி இருக்குமா, திரும்ப டாக்டர்ட்ட கால் பண்ணி பேசுவாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்வாருன்னா, நீங்க மாரி ட்ரீட்மென்ட்க்கு வராம அடிக்கடி நீங்க இப்படி வேலை வேலைன்னு சுத்திட்டே இருந்தீங்கன்னா, எங்களால கொஞ்சம் நஞ்சம் கூட ட்ரீட்மென்ட் குடுக்க முடியாது. கொஞ்சமாவது எங்களுக்கு வந்து கோஆப்பரேட் பண்ணுங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்பவே அவங்க விரக்தியா ஆயிடுவாங்க. இப்ப நேரா அந்த பேட்டியெல்லாம் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, நேரா வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிய போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. "உனக்கு எவ்ளோ திமிரு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டயே கேட்பாங்க. "நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கூடயும் சண்டை போட்டு திரும்பவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போவாங்க. அங்க போனோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அங்க வந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. யாரு அப்படின்னா வந்து அவங்க தம்பியோட லவ்வர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து இங்க வந்திருக்கும். வந்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்னா, ஒரு மெய்டு மாரி அங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற மாரி வந்துட்டு, "உனக்கு என்ன திமிரு இருந்தா எங்களோட டேட்டிங்க்கு நீ சம்மதிக்கல. இந்த மாதிரி பொய் சொல்லி நீ மேனேஜரா இருக்க. அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இப்படியா அப்படியான்னு" சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து, "நீ யாரு? நீ ஏன் அத பத்தி கேட்கிறேனோ அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியதில்லன்ற" மாரி சண்டை போட்டுட்டு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உழுந்தடிச்சுட்டு ஹீரோ வேகமா ஓடி வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, நேரா ஹீரோயின வந்து ஹக் பண்ணிப்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "ஆல்ரெடி இப்ப எனக்கு விஷயம் லேட்டா தான் தெரிஞ்சது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா ஹீரோவும் வந்து அந்த பேட்டிய வந்து பார்த்திருப்பாரு. அவங்க அம்மா குடுத்த பேட்டிய. யோசிச்சு பார்ப்பாரு. இந்த மாதிரி முன்னாடி அவர் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாரு. இந்த மாரி என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, எல்லாரும் நம்ம லைஃப்ல வருவாங்க, போவாங்க. யாருமே நிரந்தரம் கிடையாது. எப்ப வேணா யார் வேணா பிரிஞ்சு போலாம்ல அப்படின்லாம் ஹீரோயின் பேசியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் இவர் யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேள அவளுக்கு இந்த மாரி ஒரு நோய் இருக்கிறனால தான் அவ நம்மள லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம, அதனால தான் அவ வந்துட்டு அன்னைக்கு அப்படி கூட சொல்லியிருக்கா. இது நான் இவ்ளோ லேட்டா புரிஞ்சுக்கிட்டேனே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி கில்ட்டியா ஃபீல் ஆகிரும். உடனே ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும். ஏதாவது செஞ்சு அவள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி நின்னுட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் வரும். அந்த தம்பியோட லவ்வர் பொண்ணுக்கு. அது என்ன பண்ணும், ஹீரோயின வந்துட்டு நீ என்ன சந்தோஷமா இருக்கன்னு அவள கத்திட்டு இருக்கேன். எங்க லவ்வே பிரியற மாரி இருக்கும். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கோவத்துல ஹீரோயின குத்த வருமா, ஹீரோ வந்து நடுவுல தடுத்த உடனே ஹீரோ மேல காயமாயிடும். எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க டாக்டர்ன்னு ஹீரோயின் கத்துவாங்க. அடுத்த சீன்லயே ஹீரோ கொண்டு போய் இப்ப அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் பண்ணி இப்ப ஹீரோக்கு ஓரளவு தேவலையா தேறி வருவாரா. அப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கண்டிப்பா வந்து என்னால உனக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். நிச்சயமா வந்து உன்ன என்னால காப்பாத்த முடியும்னு ஹீரோ சொல்வாரு. அதெல்லாம் முடியவே முடியாது. நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வாழ போறேனான்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம என் மேல ஆசை வச்சு இந்த மாரி பண்ணாத. அவங்க பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவங்கள இழுத்து புடிச்சு அப்படியே கிஸ் பண்ணி விட்டுருவாரு. அவ்வளோதான் அப்படியே அவங்களுக்கு எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். இந்த நேரம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவரு வேற உள்ள வந்துருவாரு. உள்ள வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு டக்குன்னு வெளிய போயிடுவாரு. அப்ப ஹீரோ நிதானமா சொல்லுவாரு, "இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா சமாளிக்க முடியாதது, சரி பண்ண முடியாதது உலகத்துல எதுவுமே இல்ல. நிச்சயமா அத நான் கண்டிப்பா எந்த முயற்சிக்கு வேணாலும் போய் உன்ன நிச்சயமா நான் குணப்படுத்துவேன். கண்டிப்பா உன்ன நான் கல்யாணம் பண்ணி நம்ம சந்தோஷமா வாழ தான் போறோம்." அப்படின்ற மாரி ஹீரோ நம்பிக்கை குடுப்பாரா. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே திரும்ப கிடைச்ச மாரி ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி வா நம்ம உடனே டாக்டர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புவாங்க. அதோட கிளம்பி டாக்டர பார்க்க போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுன்னுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவங்க ஆரம்பத்துல வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்கல்ல. அப்ப வந்து ரிப்போர்ட் வந்திருக்குமா, அந்த டைம்ல வந்து வேற ஒரு பேர் சொல்லி கேட்பாங்க. இவங்க பேரும் அவங்க பேரும் ஒரே மாரி தான் இருக்கும். இனிஷியல் வேற இருக்கும். அந்த ஹீரோயின் டக்குன்னு என்னோடதுன்னு எந்திச்சு நின்றுவாங்க. அதனால வந்து இவங்களோடதுன்னு நெனச்சுப்பாங்க. ஆனா இந்த ரிசல்ட் இவங்களோடதே கிடையாது. அந்த பேரும் இனிஷியலும் மாறுனதுனால ஹீரோயின் தப்பா எந்திரிச்சு நின்னதுனால அவங்க வந்திருக்கும். இப்ப டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது உங்களோடது கிடையாதுன்னு சொல்லிடுவாரா. அட பாவிங்களா! அப்ப நான் 1 மாசத்துல செத்துருவேன்னு இவ்ளோ நாளா நான் நெனச்சிட்டு இருந்தது பொய்யா அப்படின்னுவாங்க. ஹீரோக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ இன்னொரு கஷ்டமான செய்தி. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. டாக்டர் முழிப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே கேட்பாங்களா? நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொல்வாரு. எதிரி இப்ப ஹீரோனும் மாறி மாறி பார்ப்பாங்க. ஆரம்பத்துல 2 பேரும் வேல பார்த்தாங்கல்ல, அதான் இது. அதோட முடிஞ்சு இப்ப 2 பேருக்கும் சந்தோஷப்படுறதா என்னன்னே தெரியாது. அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹீரோயின் போவாங்களா? அப்ப எங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பேட்டி குடுக்கணும். ஹீரோயின் பேட்டி கேட்கறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்களா, அவங்க அம்மாவெல்லாம் இது பண்ணி வாங்குனாங்களே, அவங்கள்ட்ட கொண்டு போய் பேட்டி குடுக்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க போறவங்க என்ன சொல்லிடுவாங்க, இந்த மாரி எனக்கு எந்த டிசீஸும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. உடனே பொய்யான நியூஸ் எல்லாம் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுத்தாங்களா, அவங்கள வந்து அந்த மேனேஜர் வந்து பயங்கரமா திட்டிருவாரு. அவங்க திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, ஹீரோ வந்து அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஹாப்பி எண்டிங் ஆயிடும்.